हालेलुया இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை आज परमेश्वर के शब्द தியானிக்க போகிறோம் हम स्मरण करेंगे இன்னைக்கு நிறைய பேர் நீங்க வெள்ளை வஸ்திரம் அணிந்து வந்திருக்கிறீர்கள் कई जन यहाँ पे सफेद वस्त्र पहन के आया है பார்க்க இனிமையா இருக்கிறது देखते ही बहुत ही अच्छा लग रहा है பார்க்க நல்ல அழகா இருக்கிறது बहुत ही देखने में बहुत ही सुंदरता है ஹalleluya हालेलुया இன்னைக்கு நான் ஏன் போட்டுட்டு வந்தேன் அப்படினா வர சொன்னேன் அப்படினா अब मैं आज आपको அதுல क्यों ஒரு ये पहन பரம ரகசியம் இருக்கிறது वो एक राज है இன்னைக்கு இங்க இருக்கிற வஸ்திரத்தையும் आज ये जो वस्त्र है பரலோகத்துல போட போகிற வெள்ளை வஸ்திரத்தையும் நம்ம தியானம் பண்ண போகிறோம் आज जो स्वर्ग में पहनने वाला जो सफेद वस्त्र है उसमें स्मरण करेंगे ஹalleluya சொல்லுங்க ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்ப எல்லாரும் கற்பனை அப்படி பரலோகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள் जरा हम एक कल्पना करेंगे स्वर्ग की ओर வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது जब वचन हम पढ़ते हैं तो வெள்ளை सफेदी அந்த வெண்மை यानी कि सफेदी से ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது यानी कि बहुत ही महत्वपूर्ण एक चीज दर्शाता है மகிமை நிறைந்த இடம் या फिर कह सकते हैं कि महिमा भरा जगह பரிசுத்த நிறைந்த ஒரு இடம் एक पवित्र पाक அதே போல வெண்மை நிறைந்த இடம் या फिर सफेदी से भरा हुआ எங்க रास्ता பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா காட்சி அளிக்கும் कहाँ भी नजर घुमाएंगे तो आपको सफेदी दिखेगा எல்லாரும் सफेदी பைபிள் வசனம் சொல்லுகிறது बाइबल में एक वचन कहता है कि வெள்ளை வஸ்திரம் சொல்லுங்க सफेद वस्त्र வெள்ளை வஸ்திரம் सफेद वस्त्र வெண் சிங்காசனம் यानी कि सफेद विराजमान வெள்ளை சிங்காசனம் यानी कि सफेद विराजमान என்னதெல்லாம் क्या வெள்ளை வஸ்திரம் सफेद वस्त्र வெள்ளை சிங்காசனம் और सफेदी विराजमान வெள்ளை வஸ்திரம் தரித்த மூப்பர்கள் और जैसे कि सफेदी से पहनने वाले सारे कैसे வெள்ளை வஸ்திரம் தரித்த கோடி கோடி கணக்கான ஜனங்கள் और सफेदी से पहनने वाला वस्त्र कई सारे வெள்ளை வஸ்திரம் தரித்திருக்கிற தூதன் மனுஷகுமாரன் यानी कि इंसान வெள்ளை குதிரையின் மேல यानी कि सफेद घोड़े पे வெள்ளை வஸ்திரம் தரித்து ஏறி வந்தார் கரங்களை தட்டி ஹalleluya सफेद कपड़े पहनकर उसमें से எங்க பார்த்தாலும் வெள்ளை कहां भी देखे तो सफेदी எங்க பார்த்தாலும் வெண்மை कहां भी देखे तो सफेदी எங்க பார்த்தாலும் அத பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பிரகாசம் और जहां भी अपने नजर घुमाएगा तो उतना அத प्रकाश பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு மகிமை और उसको देख के बताना चाहता हूं आपको இந்த வெள்ளை வஸ்திரம் ये जो सफेद वस्त्र है எதை குறிக்கிறது என்று சொன்னால் क्या दर्शाता है வெளிப்படுத்தல் 19:8 प्रचिष्टा वाक्य उसमें அத நீங்க எனக்கு இங்க கவனிங்க வாசிக்காண்டா இப்ப யாருமே வாசிக்காண்டா जो पढ़े मध्य में आपको அதாவது பூமியிலேயும் கர்த்தர் நமக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் संसार में भी परमेश्वर एक वस्त्र दिया है பரலோகத்திலே ஆண்டவர் ஒரு வெண் வஸ்திரம் கொடுப்பார் और स्वर्ग में भी परमेश्वर एक वस्त्र दिया जाएगा எத்தனை ஆமென் சொல்றீங்க कितने जन आमीन कहते हैं எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க कितने जन आमीन कहते हैं வெளிப்படுத்தல் 3 और प्रकाशित वार्ता 3 अध्याय में அதோட 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் उसका 5वां वचन कोई पढ़ेगा அது ஆரம்பித்து அந்த வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம் और उसका जो वचन हम पढ़ के हम स्मरण करेंगे வெளிப்படுத்தல் 3 அதனுடைய 5 प्रकाशित वार्ता 3 और उसमें ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா हालेलुया அழகாக வசனம் சொல்லுகிறது बड़ी सुंदर सा वचन है ये சர்தை சபையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது यहाँ पे कलीसिया के बारे में परमेश्वर बताता है ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ जो विजय प्राप्त करता है कोई लोग है ऐसा அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் और उन लोग के लिए एक सफेद वस्त्र दिया जाएगा எல்லாரும் சொல்லை வஸ்திரத்தை கர்த்தர் தருவார் यानी कि कहता है कि सफेद वस्त्र दिया जाएगा இஸ் இட் ரியல் क्या ये सही है இது ரியலா क्या ये सही है எத்தனை பேர் நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க कितने जन विश्वास करते हैं लोग हालेलुया कहेंगे ஹalleluya हालेलुया நான் பரலோகத்துக்கு போகும்போது जब मैं स्वर्ग में प्रवेश करूंगा ஜெயம் பெற்று போகும்போது जब मैं विजय पाके जाता हूं நான் ஜெயம் எடுத்து போகும்போது जब मैं विजय पाके जाता हूं when I enter into the kingdom of heaven जब मैं परमेश्वर के स्वर्ग के राज्य में जाता हूं அவர் எனக்கு परमेश्वर मेरे ஒரு लिए வெள்ளை வஸ்திரத்தை எனக்கு தருகிறார் एक सफेद वस्त्र मुझे देता है அந்த வெள்ளை வஸ்திரத்தை தருவது மாத்திரமல்ல बस इतना नहीं वो सफेद वस्त्र देता है நல்ல கவனிக்கணும் सर गौर कीजिए இந்த வெள்ளை வஸ்திரம் ஒரு ஒருத்த மேல வந்துச்சு அப்படினா जब ये सफेद वस्त्र एक व्यक्ति के அவர் ऊपर आता செய்கிற है இரண்டாவது ஒரு gift கொடுக்கிற gift என்ன அப்படினா और दूसरा एक परमेश्वर एक तोहफा देता है அவனுடைய நாமத்தை ஜீவ புத்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போட மாட்டேன் கரங்களை தட்டி और उसका जो नाम है जीवित बुक में ரபா किताब में मैं उसको हटाऊंगा नहीं ஹalleluya हालेलुया அப்ப இதுக்கு என்ன அடையாளப்படுத்துகிறது ये क्या निशानी அந்த दिखाता வெண் है வஸ்திரம் உனக்கு கொடுக்கப்படலனா जब भी तुम्हारे ऊपर वो सफेद वस्त्र दे ஜீவ दिया புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற பெயர்கள் கிறுக்கி போடப்படும் यानी कि वो जो जीवित किताब में जो नाम लिखा जाएगा उसको हटा दिया जाएगा எப்ப ஒரு மனிதனுடைய பெயர் ஜீவ புத்தகத்துல எழுதப்படுகிறது சொல்லுங்க பாப்போம் कभी एक व्यक्ति का नाम जो जीवित किताब में लिखा जाएगा बताइए
ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு जब बपतिस्मा लेते हैं हम, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு परमेश्वर के ऊपर वाचा पाते हैं, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது उसके बाद ही हमारा नाम जीवित किताब में लिखा जाता எழுதப்பட்ட है। பெயர்கள் जो लिखा हुआ जो नाम ஒரு है, நாள் வரும், एक दिन आएगा, அது கிறுக்கி போடுகிற நாள் வரும், वो दिन भी आएगा जिस दिन हमारा அது नाम बता தேவனுடைய दिया நியாய जाएगा। தீர்ப்பின் நாள். वो परमेश्वर न्याय का दिन रहेगा। அந்த நாளில उस दिन पर ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, வெண் வஸ்திரம் யாருக்கு கிடைக்குமோ जो सफेद वस्त्र किसको मिलता है, அவர்களுடைய பெயர் மாத்திரம் தான் ஜீவ புஸ்தகத்துல கண்டினியூ ஆகும். கரங்களை தட்டி ஹalleluya. केवल उस व्यक्ति का नाम वो जीवित किताब में लिखा அந்த जाएगा। வெண் வஸ்திரத்தை வாங்க தகுதி இல்லாதவர்கள் जो सफेद वस्त्र पाया योग्य नहीं ஜீவ है, புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற பெயர்கள் அவர்கள் பெயர் அழிக்கப்பட்டு போகும். और वो व्यक्ति का नाम वो जीवित किताब से हटा दिया சரி, जाएगा। வெண் வஸ்திரம் தரிச்சாச்சு, ठीक है, सफेद कपड़ा पहन लिया, வெண் வஸ்திரம் தரிச்சு ஜீவ புஸ்தகத்துல செக் பண்ண பொழுது என் பேர் இருக்குது, டிக் விழுந்தாச்சு. ठीक है, मेरा नाम भी आया उसमें, मैं किताब में लिखा हूँ। மூன்றாவது காரியம் கர்த்தர் ஒன்னு பண்றாரு இயேசு. यहाँ पे तीसरा कार्य परमेश्वर करता है, என் கையை பிடிச்சு அப்படியே போறாரு. और मेरा हाथों को पकड़ के चलता है परमेश्वर। பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு. यहाँ पे मेरा पिता बैठा है, இந்த பிதா கிட்ட போய் ये पिता के सामने, he is my beloved son, கரங்களை தட்டி ये मेरा ஹalleluya. प्रेमी बच्चा he है, is my beloved daughter, ये ही मेरा प्रेमी बेटी இவன் है, எனக்கு பிரியமான மகன், ये मेरा प्रेमी पिता இவன் என்னுடைய बेटी है, பிரியமான மகா. ये बेटी है मेरा இந்த बेटा है। பூமியில இருக்கும் பொழுது जब ये संसार में बैठता வெண் है, வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்கு பாக்கியவான், கரங்களை தட்டி ஹalleluya. इसके लिए सफेद वस्त्र पहनने के लिए हम योग्यता है। என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றானோ என் பிள்ளை, ये इस दिन बपतिस्मा पाए मेरा அன்னையில बच्चा, இருந்து उस दिन से நிறைய பிரச்சனைகள் வந்த போதோ, कई सारा समस्या आने நிறைய के बाद, பாடுகள் வந்த போதோ, कई सारा दुविधा आने के நிறைய बाद, எதிர்ப்புகள் வந்த போதோ, कई सारा संकट आने என் के बाद, பிள்ளை मेरा बेटा என் நாமத்தை சொல்லி சொல்லி मेरा नाम बोल बोल என்னிடத்துல कर கிருபைகளை வாங்கி வாங்கி मेरे से करुणा என் पाकर பிள்ளை ஜெபம் பண்ணி प्रार्थना कर அவ करके பரிசுத்தமா காத்து वो கொண்டான். अपने आप को पवित्र से बचा அதனால लिया। அவ பேரை எழுதி வச்சிருக்கிறேன்ப்பா. इसके लिए उसका नाम मैं लिखा He is हूँ, my beloved ये son. मेरा प्रेमी बच्चा है। ஆண்டவர் சொல்றது மாத்திரமல்ல, परमेश्वर यही नहीं कहता உன் है, பேரை சொல்லுவாரு. परमेश्वर कहता है तेरे नाम को बोला பரலோகத்துல जाएगा। स्वर्ग में பிதாவுக்கு முன்பதாக और पिता के இவன் सामने தான் என் மகன் லெனின் என்று சொல்லுவார். ஹalleluya. यही मेरा बेटा எத்தனை लेनिन பேருக்கு है। அந்த ஆசை இருக்குங்க? கரங்களை தட்டி कितने கண்களை जन को மூடி, आशा, कितने जन को ஆண்டவரே आशा। வெண் வஸ்திரம் வெண் வஸ்திரம் எனக்கு தரிப்பிக்கப்படணும். बोलिए परमेश्वर मेरे सफेद वस्त्र मुझे डालिए। இந்த வெண் வஸ்திரத்தை நான் பரலோகத்துல வாங்கணும். परमेश्वर ये सफेद वस्त्र मैं स्वर्ग में लेना चाहता हूँ। என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். परमेश्वर मेरा नाम वो जीवित किताब में रहना அது चाहिए। மாத்திரத்துல பிதாவுக்கு முன்பதாக என்ன கூட்டிட்டு போய் परमेश्वर उस महिमा भरा पिता के सामने लेके என் जाकर நாமத்தை அவர் அறிக்கை பண்ணணும். और मेरा नाम बोलना என் चाहिए, நாமத்தை அவர் அறிக்கை பண்ணணும். और मेरा नाम का नाम कबूल ஏ होना காலம் चाहिए। போதாது, बस इतना नहीं, காலம் சீக்கிரமாய் முடிய போகிறது. दिन खत्म होने के लिए आ रहा है। சீக்கிரமாய் கர்த்தர் வர போகிறார். परमेश्वर का आगमन बगल வேதத்தில் निकट में எழுதின है, வார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. और परमेश्वर का नजर हर जगह देख रहा है। என்னைக்கு மரணம் சம்பவிக்கலாம், कभी भी हमारा मौत एक दिन आएगा, என்னைக்கு மரணம் உடனே சரிந்து விட்டு போகலாம். और कभी भी हमारा शरीर में से उपरांत இன்னைக்கு நல்லா जाएगा। இருக்கிறான், சாயங்காலத்துல அப்படியே செத்து போயிடுறான். आज हम ठीक है, सुबह शाम के बाद कभी भी हमारे साथ कुछ எனி भी हो सकता டைம் है। மரணம் வரலாம். कभी भी मौत हमारे एक दिन आएगा। மரணம் வருவதற்கு முன்பதாக जिस दिन मौत आएगा உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாக. आप तैयार होना चाहिए। உன் परमेश्वर தேவனை को मुलाकात சந்திக்க करने நீ के लिए ஆயத்தமாக. आप तैयार होना நீ चाहिए। கண்ணை परमेश्वर को மூடுனியனா आप आंख बंद करेंगे, உனக்கு ஒரு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படணும். आपके ऊपर सफेद वस्त्र रहना உனக்கு चाहिए। ஒரு வஸ்திரம் आपके ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. लिए सफेद वस्त्र तैयार அது होगा। உனக்காக நெய்யப்பட்ட வஸ்திரம். वो आपके लिए तैयार किया सफेद वस्त्र है, உனக்காக. आपके लिए। என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, जिस दिन आप उधार पाए என்னைக்கு நீ परमेश्वर மனம் से, திரும்பினாயோ, जिस दिन आप मन फेरे என்னைக்கு हैं, ஞானஸ்நானம் பெற்றாயோ, जिस दिन आप बपतिस्मा पाए உன் हैं, முகத்தை பார்த்து பார்த்து, आपके चेहरा உன் देखकर, சைஸை பார்த்து, आपके गुण को உன் देखकर, அழகை பார்த்து, आपकी இது सुंदरता என் देखकर, மகளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வஸ்திரம், ये मेरा बेटा और मेरे बेटी के लिए तैयार किया இது हुआ என் वस्त्र है। மகனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வஸ்திரம், ये मेरे बेटा और बेटी के लिए तैयार இந்த किया सफेद வஸ்திரத்தை वस्त्र என் है। பிள்ளைக்கு நான் உடுத்தணும். ये सफेद वस्त्र मेरे बच्ची को देना चाहिए। கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, जरा कल्पना करके देखिए इस तरह எவ்வளவு ஆசையோடு காத்திருக்கிறார் कितना தெரியுமா? आशा के सारा इंतजार किया मेरे यीशु ने। என்னங்க பூமியில இருக்கிற பிரச்சனை, ये क्या समस्या है संसार के என்னங்க लिए? பாடு, ये कुछ भी नहीं है என்னங்க संसार, கவலை, ये क्या दुखदाई है, என்னங்க உங்களுக்கு क्या क्या चिंता है, நத்திங். ये कुछ भी नहीं இந்த है। வெண் வஸ்திரத்துக்கு முன்பதாக, ये सफेद वस्त्र के सामने ஆண்டவர் எனக்கு தரப்போகிற வெண் வஸ்திரத்துக்கு முன்பதாக, परमेश्वर मेरे को देने वाले जो सफेद वस्त्र के எனக்கு सामने கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும், करोड़ों कर संपत्ति भी रहने दो, எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும், कितना भी संपत्ति भी रहने दो मेरे लिए, எவ்வளவுதான் சுகபோகமா வாழ்ந்தாலும், कितना भाई आरामदायक आश्चर्यदायक रहने दो, வெண் வஸ்திரத்துக்கு முன்னால ஈடாகாதுங்க. लेकिन सफेद वस्त्र के सामने तुलना करे அந்த कुछ भी வெண் नहीं है। வஸ்திரத்துக்கு முன்னால ஈடாகாது. उसके तुलना ये कुछ भी नहीं है। எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? कितने जन चाहत करते हैं?
இந்த டாபிக் என்ன கண்டினியூ பண்ண முடியல. ये जो टॉपिक आगे में शुरुआत नहीं कर ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு जरा कल्पना करके देखिए, ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு ये जरा अपने घुटना மூணு टेकिए, காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்கணும். ये 3 चीज अपने पूछिए परमेश्वर से। ஆண்டவரே இந்த பெண் வஸ்திரம் எனக்கு வேணும். परमेश्वर ये जो आशीर्वाद मुझे நான் चाहिए, எப்படியாவது இந்த வஸ்திரத்தை வாங்கிரணும். परमेश्वर ये वस्त्र को मैं किस तरह से लेना चाहता हूँ, எப்படியாவது இந்த வஸ்திரத்தை किसी வாங்கிரணும். तरह भी परमेश्वर लेना चाहता हूँ। ஒரே ஒரு நிமிட கண்களை மூடி इसी तरह अपने आंखों को बंद करेंगे। எனக்கு என்னன்னு தெரியலங்க, ரொம்ப ஆவில துக்கப்படுறேன். पर मैं आत्मा में बहुत दुखित होता हूँ, நான் ஆவில ரொம்ப துக்கப்படுறேன். बहुत चार्जन दुखित होता है। நீ சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், जब तू निराश होता நீ है, பின் வாங்கும் பொழுதெல்லாம் जब तू पीछे कदम लेता है, உனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற வெண்வஸ்திரத்தை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கிறார். और वो जो बनाया तेरे लिए सफेद वस्त्र देखो देख நான் देखता உனக்காக है। உருவாக்கி வச்சிருக்கிற मैं மகளே, तेरे लिए बनाया हूँ बेटी, இது உனக்காக நான் அணியும்படியா வச்சிருக்கிறேன். और तेरे लिए मैं संभाल के रखा हूँ तेरे நீ लिए। இப்படியே சோர்ந்து போவாயனா, अगर तू इस तरह से निराश होता நீ है तो, இப்படியே உலகத்தை குறிச்சே நீ கவலைப்பட்டுட்டு இருந்தீனா, अगर इस प्रकार ही तू संसार के बारे में चिंतित இந்த होता है வஸ்திரத்தை तो, நீ இழந்து விடுவாயோ எனக்கு ரொம்ப और ये வருத்தமா இருக்குது. सफेद वस्त्र तू खो जाएगा एक दिन, என் கையால தான் உன் பேரை நான் எழுதியிருக்கிற ஜீவ புஸ்தகத்துல, और मेरे हाथों से तेरा नाम को लिखा हो जीवित किताब पर। அதே கையால நீ அழிக்க வச்சிடாத. ऐसा मत करके ये हाथ से मिटाने के लिए तेरे नाम को, எந்த கையால ஆசை ஆசையா உன் பேரை நான் எழுதுறனோ, जिस हाथ में मैं आशा की तरह से तेरा नाम लिखा हूँ, அந்த கை वो जो हाथ है உன் பேரை அழிச்சிருமோ. तेरा नाम को मिटाना ना पाए। ஆவியானவர் துக்கப்படுத்தாத, पवित्र आत्मा को और दुखित मत पहुंचाइए, ஆவியானவர் துக்கப்படுத்தாத. और पवित्र आत्मा को दुखित मत पहुंचाइए। ஆண்டவரே, परमेश्वर எத்தனை பாடு வந்தாலும் कितना भी संकट आने दो, எனக்காக பரலோகத்துல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற मेरे लिए जो तैयार किया स्वर्ग அந்த के लिए, வெண்வஸ்திரம் எனக்கு தான் சொல்லுங்க, वो கரங்களை தட்டி सफेद वस्त्र ஹalleluya. मेरे लिए है, அதை நான் எப்படியும் பெற்றுக்கொள்ளுவேன். वो किसी तरह से मैं ले लूंगा, ஜீவ புஸ்தகத்துல பெயர் அழிக்க நான் வரும்போது விட மாட்டேன். और मेरा नाम जीवित किताब से हटाऊंगा இந்த नहीं। புஸ்தகத்துல ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்கணும். परमेश्वर ये जो नाम है जीवित किताब में रहना चाहिए मेरा नाम। என் கையை பிடிச்சிட்டு போய் मेरा हाथ को थाम लो, பிதாவுக்கு முன்பதாக என் பேரை சொல்லி, और पिता के सामने मेरा नाम को இவர்கள் बोलकर, மிகவும் உபத்திரத்துல வந்த பிள்ளை, और यही जो बच्चा है बेटी है मेरे लिए இவ कुर्बान हुआ। பாடுபட்டு வந்த பிள்ளை, ये मेरे लिए जो बोझ पाया ये लोग ने मेरे लिए, நெருக்கத்துல இருந்து வந்த பிள்ளை, बड़ी गर्दिश में आया एक बच्चे लोग हैं இந்த பூமியில इस संसार पर। இவ சந்தோஷத்தை அனுபவிக்கல. ये जो आनंद हम अनुभव करता है, தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்றாரு, यहाँ पे भविष्यवाणी से परमेश्वर कहता है, somebody is there. कोई है इधर, இந்த பூமியில எனக்கு எந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கல, ये संसार में कोई मैं आनंद नहीं पाया हूँ நான் करके, எதிர்பார்க்கிறது எதுவுமே எனக்கு நடக்கல. जो मैं इंतजार किया वो मेरे जीवन में नहीं हुआ है। அப்படி இருந்து நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி இருக்கிறபடினா, और ऐसे ही भरोसा करके परमेश्वर को पर यकीन करा ஆண்டவர் है, சொல்லுவார் பிதாவுக்கு முன்பதாக, और यही पर यीशु पर पिता के இவ सामने, பூமியில சந்தோஷத்தை அனுபவிக்கல, ये जो संसार का आनंद तू नहीं पाया है, பரலோகத்துல நம்மோடு கூட சந்தோஷத்தை அனுபவிக்க இவளை நான் தெரிந்தெடுத்து இருக்கிறேன். और स्वर्ग के आनंद पाने के लिए मैं तेरे को चुना हुआ, இவளுக்கு தான் இந்த வெண்வஸ்திரம், और इसके लिए सफेद वस्त्र है, இவனுக்கு தான் இந்த வெண்வஸ்திரம். और इसके लिए सफेद वस्त्र है। அறிக்கை பண்ணுகிற தேவன், यहाँ पे कबूली करने वाला परमेश्वर, அப்படியே உட்காரலாம். ऐसे बैठेंगे, அறிக்கை பண்ணுகிற தேவன் यहाँ पे कबूली करने वाला உன்னை परमेश्वर, குறித்த பிதாவினிடத்துல और आपके लिए உன் पिता के பெயரை सामने அறிக்கை பண்ணுகிற आपका ஆண்டவர் नाम को बताता है। வெண்வஸ்திரத்தை யாருக்கு கொடுப்பார்? ये सफेद वस्त्र किसको देता है? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுப்பார். जो विजय पाता है उसको दिया जाएगा। யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ हाँ, कौन विजय पाता है அவர்களுக்கு தான் அந்த और வெண்வஸ்திரம், उसको लिए सफेद वस्त्र दिया जाएगा, அவர்கள் பெயர் தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். और उसका इनाम ही जीवित किताब पे रहेगा, அவர்கள் தான் பிதாவுக்கு முன்பதாக நிற்க और முடியும். वही पिता के सामने खड़ा रहेगा। அந்த சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது और वो सदैव और कलीसिया के बारे में भी बताता है, इस ஆண்டவர் तरह அழகாக சொல்லுகிறார். बड़ी सुंदरता से बताता है। சர்தை சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது सर्दी को कलीसिया में रहने वाले विश्वासी लोग को வெண்வஸ்திரம் बताता है, வாங்குவதற்கு நீ தகுதியா இல்லையா என்று சொல்லுகிறார். वो लोग उसको देख के कहता है कि तू योग्यता है कि सफेद वस्त्र நீ पहनने के लिए, உயிருள்ளவனாய் இருந்து செத்தவனாய் இருக்கிறாய். तू प्राण है लेकिन तू मरा हुआ के समान है। ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்க்கிறாரு. परमेश्वर स्वर्ग से देखता है,
பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறாரு ये वो पवित्र आत्मा आपको देखता है சபையின் சபையை பார்க்கிறாரு वही सवेरी कलीसिया को நீ देखकर कहता है உயிருள்ளவனா இருக்கறா क्या तू जीवित है क्या ஆனாலும் நீ செத்தவனை போல இருக்கறாய் लेकिन तू अंदर मौत की समय न है இன்னைக்கு நீ உயிரோட இருக்கறா आज तू जीवित है ஆனா நான் உனக்குள்ள பார்க்கும்போது लेकिन जब मैं तेरे अंदर देखता हूँ உன் உள்ளத்தை நான் பார்க்கும்போது तेरे दिल को जब भी देखता हूँ உன் உள்ளுக்குள்ள இருக்கிற மகிமையை பார்க்க முடியல तेरे अंदर का जो महिमा वो मैं नहीं देख நீ सकता हूँ செத்தவனை போல இருக்கறாய் ऐसा मरा हुआ के समान है तू நீ செத்தவனை போல एक இருக்கறாய் मौत के समान है அடுத்தல சொல்றாரு उसके बाद कहता है நீ விழித்துக்கொள் जाग जा நீ விழித்துக்கொள் जाग जा சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை சுரப்படுத்து और जो मौत के दायरे में जा रहा है उसको जगा ஆண்டு சொல்றாரு परमेश्वर कहता है நீ உயிருள்ளவனா இருந்து செத்தவனை போல இருக்கறாய் तू जीवित है परंतु ऐसा है कि तू मर गया है உன்னுடைய ஈச் அண்ட் எவரி கேரக்டர் தேவனுக்கு முன்பதாக பிரியமா இல்ல நிறைவா இல்ல आपका हर एक चरित्र और कार्य परमेश्वर के लिए पसंद नहीं है और पसंद लायक नहीं है அதனால நீ விழித்துக்கொள் इसके लिए कहता है कि जो जाग जा அதனால பி கெட் அவேர்னஸ் और जाग जा और जागृत हो जा சீக்கிரமா விழித்துக்கொள் और जागृत हो जा करके कहता है விழித்துக்கொண்டு जागृत होकर உனக்கு உள்ள சாகடித்து கொண்டிருக்கிற तेरे जो अंदर जो मरता है உனக்கு உள்ள விசுவாச செத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை जो मरा हुआ विश्वास को உனக்குள்ள செத்து கொண்டிருக்கிற ஜெப ஆவியை और तेरे जो मरा हुआ जो प्रार्थना का जो आत्मा है உனக்குள்ள செத்து கொண்டிருக்கிற பரிசுத்தத்தை और तेरे जो अंदर मरा हुआ जो पवित्र आत्मा है உனக்குள்ள செத்து கொண்டிருக்கிற ஆவியின் கனிகளை और तेरी जो मरा हुआ जो फलदायक நீ जो देने वाला है, ஸ்திரப்படுத்துன்னு கத்த சொல்றாரு கரங்களை தட்டி ஹalleluya परमेश्वर कहता है उसको बल पा அதை करके ஸ்திரப்படுத்து उसको बल कर உன் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்து विश्वास करके बल पा உன் ஜெபத்தை ஸ்திரப்படுத்து और प्रार्थना को बल कर தேவனோடு கொண்டிருக்கிற உறவுகளை ஸ்திரப்படுத்து परमेश्वर का जो रिश्ता है उसको बल कर கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில அவனுடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாமே அது ஸ்திரமா இருக்கட்டும் परमेश्वर का जो आराधना है जो रिश्ता है उसमें बल पा कर कहता है ஏனென்றால் क्योंकि உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவாக இல்லை क्योंकि जरा क्रिया है परमेश्वर के सामने फल पूर्ति नहीं है நல்ல கவனிக்கணும் जरा गौर कीजिए इसको உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பதாக இன்னொரு மனுஷன் நிறைவாக காண்பிக்கவே முடியாது संसार का एक इंसान के सामने सामने उसको कोई भी उसे फल पूर्ति नहीं कर सकता ஏதாவது குறையை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் कोई भी एक कमी एक दूसरे के बारे में बताएगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆனா ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கணும் लेकिन एक चीज को समझ लीजिए தேவனுக்கு முன்பதாக परमेश्वर के நான் सामने நிக்கும்போது जब मैं खड़ा होता हूं தேவனுக்கு முன்பதாக நான் நிக்கும்போது परमेश्वर के सामने जब मैं என்கிட்ட खड़ा ஒரு होता हूं குறை இருக்க கூடாது கரங்களை தட்டுங்க मेरे में ஹalleluya कुछ कमी नहीं होना चाहिए ஹalleluya हालेलुया ஒரு குறை இருக்க கூடாது कोई कमी नहीं होना चाहिए நிறைவா இருக்கணும் पूरा भरपूर ही होना என் चाहिए ஆவியின் கனிகள் நிறைந்து இருக்கணும் और मेरा आत्मिक का जो फल है बढ़ना ஆண்டவர் இந்த चाहिए பூமியில நான் எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ அதுல ஒரு நிறைவு இருக்கணும் और संसार में किस तरह से रहना चाहिए परमेश्वर चाहते हैं उस तरह से भरपूर ही रहना चाहिए அதனால சொல்ற நினைவு கூர்ந்து மனம் திரும்பு इसके लिए कहता है कि आप याद कीजिए और मन फेरिए என்ன சொல்றாரு क्या बोलता है நினைவு கூர்ந்து याद कीजिए மனம் திரும்பு मन फेरो நினைவு கூர் याद करो அப்படின்னு அர்த்தம் इसका मतलब क्या है நினைவு கூர் हम याद நீ करना எப்படி चाहिए। இருக்கிறா आप कैसे हैं உன் வாழ்க்கை எப்படி இருக்குது आपका जिंदगी कैसा है உன் வாழ்க்கையோட நடக்கைகள் எப்படி இருக்கிறது आपका जिंदगी जो चलने वाला உன் राह कैसा பேச்சு है எப்படி இருக்கிறது आपका बात कैसा है உன் செய்கைகள் எப்படி இருக்கிறது आपका क्रिया कैसा है கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாயா क्या परमेश्वर से मनपसंद चीज जीवन जी மனுஷர்களை रहा है? பிரியப்படுத்த முடியா நடக்கறியா क्या इंसान को पसंद करने இல்ல वाला जो கர்த்தரை काम कर रहे हैं பிரியப்படுத்த முடியா நடக்கறியா या फिर परमेश्वर से मनपसंद क्या எல்லா कर रहे हैं? கேரக்டரான்றது தெரியும் परमेश्वर को सारा चरित्र पता है सब நீ के வெளியே बारे में। நல்லவளா இருக்கலாம் நல்லவளா இருக்கலாம் आप बाहर बड़े अच्छे हैं बड़े ஆனா सुंदर உள்ள हैं। எப்படின்னு கர்த்தருக்கு தெரியும் आप अंदर कैसे परमेश्वर को உன்னுடைய केवल पता ஒவ்வொரு है திங்கிங்கும் கர்த்தருக்கு தெரியும் आपका सोच और विचार परमेश्वर को पता है வெளியே கசப்பு இல்லாம நடிச்சிடலாம் आप बाहर नाटक करेंगे ஆனா मैं உள்ள कड़वा नहीं இருக்கிற हूं। கசப்பு கர்த்தருக்கு தெரியும் अंदर का कड़वाटपन परमेश्वर को पता है வெளியே நல்லா சிரிச்சு ஆக்ட் பண்ணிரலாம் बाहर आप बड़े हंसी के ஆனா साथ உள்ள पता है இருக்கிற மாம்ச வைராக்கிய கர்த்தருக்கு தெரியும் लेकिन अंदर का जो शारीरिक जो ताकत है, गुस्सा அவருக்கு पता है முன்பதாக நீ நிற்கும் பொழுது जब परमेश्वर के सामने खड़ा होता அவருக்கு है முன்பதாக நீ நிற்கும் பொழுது परमेश्वर के सामने खड़ा होगा நிறைவானவர்களாக நிற்கணும் கரங்களை தட்டி ஹalleluya पूरी के सामने खड़ा होना चाहिए குறையில்லாம நிற்கணும் कुछ भी कमी नहीं होना चाहिए தராசில நிறுக்கப்பட்டு நீ குறைவுபட்டு போனாய் என்று கர்த்தர் சொல்லி விடுவார் परमेश्वर नहीं तो तराजू में तोल के देखेगा तो उसमें कमी है करके बताएगा உன்னை தராசில வச்சு பார்க்கும் பொழுது जब परमेश्वर तराजू में நீ उसमें तोलेगा குறைவுபட்டு இருக்கிறாய் பரிசுத்த வாழ்க்கையிலே वो कहेगा कि तोल के कहेगा कि तू उसमें पवित्र में कमी है ஹalleluya हालेलुया அப்படி சொல்லிட்டான்று சொல்றாரு ऐसा बोल के परमेश्वर कहता நினைவு है கூர்ந்து பார் जरा सोच के देख நினைவு கூர்ந்து பார் जरा विचार करके देख
வாழ்க்கை எப்படி இருக்கிறது कि जिंदगी कैसा है, லைஃப் எப்படி இருக்கிறது क्या आपका जीवन कैसा है, ஆமென் வெண்வஸ்திரம் தரிப்பதற்கு பாத்திரவானா இருக்கிறாயா क्या सफेद वस्त्र पहनने के लिए योग्यता है। உன்னால இந்த பூமியில ஜெயம் எடுக்க முடிகிறதா जरा सोच के और विचार करके देखिए संसार में ஜெயம் जीवित கொள்ளுகிறவன் எவனோ जो विजय पाता है संसार से, அப்படினா உன்னை பாவத்துக்குள்ளாக இழுக்கிற எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்கணும் या फिर तो पाप में जीवने वाला जीवन में उसमें सारे विजय पाना चाहिए। நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல कई जरा के आत्मिक जीवन पर பாவத்தை கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது பிசாசு पाप को लेकर के विजय नहीं पाएगा ஆனா शैतान, சோதனைகளை கொண்டு வந்து ஜெயிச்சிருவான் एक परेशानी में लेकर आके सब फंसाएगा நிறைய उसको। பேருடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது और कई सारे उपद्रव लेके आके परमेश्वर उसमें நிறைய பேருடைய फंसाएगा। வாழ்க்கையிலான பிசாசு இழப்புகளை கொண்டு வந்து தோக்கி வச்சிருவான் और शैतान ऐसा भी मुसीबत लेके आएगा कि आपको हराएगा। அவன் आत्मिक எடுக்கிற जिंदगी में। ஆயுதம் ஒவ்வொரு விதமா இருக்கும் आपका हथियार है कुछ अलग रीति से रहेगा ஆனா उसमें। எந்த விதத்துல அவன் வந்தாலும் और किसी भी रीति से शैतान ஆண்டவர் आपको- நம்மளை எப்படி பார்க்க விரும்புகிறார் परमेश्वर आपको किस तरह से देखना ஜெயம் चाहता பெற்ற है। பிள்ளையாக பார்க்க விரும்புகிறார் विजय पाया पुत्र ஜெயம் पुत्री எடுக்கிற से, பிள்ளையாக பார்க்க விரும்புகிறார் विजय पाया पुत्र पुत्री से देखना चाहता ஜெயம் है। கொள்ளுகிறவன் எவனோ जो विजय पाता है कोई, ஜெயம் கொள்ளுகிறவள் எவளோ जो विजय पाता है घोड़ कोई, அவளுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் उसको सफेद वस्त्र दिया जाएगा। அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு ऐसे बोल के कहने थे விழித்திரு அப்படிங்கறாரு बेटा ये जागरूक हो நினைவு जा கூறு அப்படிங்கறாரு और याद कर इस चीज அடுத்தல को। சொல்றாரு बोलने के நீ बाद நினைவு கூறாவிட்டால் अगर तू याद नहीं करेगा நீ तो, விழித்து இராவிட்டால் अगर तू जागृत नहीं होगा तो திருடனை போல உன் மேல வருவேன் वो कहता है कि चोर के समान आएगा। நான் வருவது உனக்கு தெரியாது वो मेरा आगमन पता भी नहीं चलेगा कभी என்ன मैं आया சொல்றாரு हूं। என்ன சொல்றீங்க क्या कहेगा वो? திருடனை போல உன் மேல வந்துருவேன் कहता है कि चोर के समान आएगा, நான் வருவது உனக்கு தெரியாது मैं आऊंगा तुझे पता नहीं இது चलेगा। எதை குறிக்கிறது ये क्या बताता है? ஆண்டவருடைய வருகையை குறிக்கிறது परमेश्वर का आगमन बताता ஆண்டவருடைய है। வருகையை குறிக்கிறது परमेश्वर आएगा करके बताता தேவனுடைய है। பிள்ளைகளே मेरे परमेश्वर के கர்த்தர் लोगों, வருகிறது தாமதமா ஆகிறது என்று சொல்லி परमेश्वर का आगमन बड़ी निकट है, जल्दी आ रहा है करके कहने वाले அப்படியே उங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காதுங்க ऐसे ही अपने जिंदगी को मत चलाइए। நான் திரும்பவும் சொல்றேன் मैं और एक बार बताता हूँ, எத்தனையோ நியூஸ் பாக்குறோம் हम कई सारे न्यूज को देखते हैं, எத்தனையோ நியூஸ் பாக்குறோம் कई सारे संदेश को देखते நேற்று हैं। ஒரு 13 வயசு சின்ன பிள்ளை कल का दिन एक 13 साल का बच्ची को அட்டாக் வந்து செத்து போச்சு एक हार्ट अटैक करने के just बाद 13 years बस 13 साल का उम्र, நல்ல எக்சர்சைஸ் பண்ணனா अच्छी तरह से कसरत करता உடம்பு है, ஹெல்த்தா இருக்கும் अपना शरीर को अच्छा है, அப்படி சொல்லி எக்சர்சைஸ் பண்றாங்க ऐसा कसरत करता है वो लोग। எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய பிணங்கள் செத்து அப்படியே அந்த சரீரம் செத்து விழுகிறது कई सारा कसरत करते वक्त ही कई सारे लोग मर जाते हैं इस तरह। கபடி விளையாடி கொண்டிருக்கிற அப்படியே செத்து விழுகிறான் जो लोग कबड्डी खेलते हैं वो लोग भी मर जाते हैं कुछ लोग, சும்மா அப்படி சுத்தி டான்ஸ் ஆடும்போது செத்து விழுகிறான் और कुछ लोग ऐसे डांस करते समय भी मर जाते हैं। எவ்வளவோ செய்திகள் வருகிறது कई सारा हम न्यूज़ सुनते हैं, மரணம் சடுதியாய் வந்துவிடும் यानी कि मौत बड़ी शीघ्र है, மரணம் சடுதியாய் வந்து நேரிடும் और जैसे कि मौत बड़ी शीघ्र है, மரணம் வந்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது मृत्यु आने के बाद कुछ नहीं कर सकते हैं, மரணம் வந்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது मौत आने के बाद कुछ नहीं कर सकते हैं। மரணம் வருவதற்கு முன்பதாக और जैसे कि मौत आने நீ से पहले விழித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है कि जागरूक हो जा உனக்காக வெண்வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணி और வச்சிருக்கிறேன் तेरे लिए सफेद वस्त्र में तैयार करके रखा हालेलुया हूं। हालेलुया। அப்படி சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணணும் ஆனாலும் लेकिन उसमें कहता है कि சரதை சபையில ஆனாலும் लेकिन वो कलीसिया के தங்கள் लिए வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத हम वो सफेद वस्त्र उसको खराब சில नहीं करते। பேர் இந்த சபையில உண்டு और कुछ लोग इस कलीसिया में है, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் वो लोग वो योग्यता है पाया है, வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் கரங்களை தட்டி वो लोग सफेद वस्त्र पहन के मेरे साथ நல்ல चलेगा, கரங்களை தட்டி ஹalleluya और ताली बजाकर வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் और सफेद वस्त्र पहन के मेरे साथ चलेगा। அப்படியே கற்பனை பண்ணுங்க ऐसा कल्पना करके देखिए, கற்பனை பண்ணுங்களேன் ऐसा कल्पना करके देखिए, வெள்ள வஸ்திரம் தரித்து सफेद वस्त्र पहना है இயேசு கிறிஸ்து நிற்கிறார் और यीशु मसीह आपके सामने खड़ा है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அவர் நடக்கிறாரு वो चल रहा है, அவர் பக்கத்துல उसके बाजू में இப்ப ரொம்ப பியூர் ஒயிட்டா யார் இருக்கா यहाँ पे सफेद वस्त्र पहन के कौन நம்ம है? ரூபதி சிஸ்டர் जैसे कि रूपदी सिस्टर। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆமா அப்படியே ऐसे ही அந்த இயேசுப்பா பக்கத்துல और यीशु के बाजू में அந்த வெள்ள வஸ்திரமும் இந்த வெள்ள வஸ்திரமும் और ये सफेद वस्त्र और उनका அந்த सफेद वस्त्र, மணவாளனும் இந்த மணவாட்டியும் वो दुल्हन और ये दूल्हा, சேர்ந்து பரலோகத்துல நடந்தா எப்படி இருக்கும் கரங்களை और தட்டுங்களா जब इस स्वर्ग में चलेगा तो कैसा रहेगा? இவ்வளவுதானா बस इतना ही क्या? சிலவங்களுக்கு கோபமா வருது என் பேரை சொன்ன வேகமா கை தட்டி இருப்பேன் ரூபதி பேரெல்லாம் சொல்லிட்டியே ஹalleluya हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया।
வெண்வஸ்திரம் தரித்து सफेद वस्त्र पहनकर அவரோடு கூட நடப்பார்கள். और उसके साथ चलना है। வாட் a பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஹalleluya. वो जो सुंदरता वो समय है, वो जब இதுக்கெல்லாம் दिखता है। வாவ் போடணும். ஹalleluya. और उसके लिए बहुत ही अच्छी பரலோகத்துல இயேசப்பா கூட நடக்கிற அனுபவமே தனி. ஹalleluya. स्वर्ग में यीशु के साथ चलना வெள்ளை उसका अनुभव வஸ்திரம் अलग है। தரிச்சு அவரோடு கூட நடக்கிற அனுபவம். और उसके साथ पहन के सफेद वस्त्र चलना अनुभव अलग है। அல்லே சொல்லுங்களேன். हालेलुया। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर நீ कहता है பரலோகத்துல ஏன் கூட நடக்கணும்னா तू स्वर्ग में मेरे साथ चलना है, இந்த तो பூமியில इस संसार पर சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால வா. क्रूस उठाकर मेरे साथ கரங்களை चल। தட்டுங்கள். ஹalleluya. हालेलुया। சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால வா. क्रूस को उठाकर मेरे पीछे चल ஃபாலோ மீ. और मेरे पीछे हो ले, என்ன ஃபாலோ பண்ணு. और पीछे हो ले, என்ன பின்பற்று. मेरे पीछे हो ले, என் பின்னால வா. मेरे पीछे आ जा, என் அடிச்சுவடுகளை பின்பற்றி வா. मेरे कदम के छालों में पीछे இந்த आ। பூமியில நான் நடந்த நடைகள்ல நிறைய பாடுகள் और இருக்கிறதுடா. मैं संसार में चलाऊं, कई सारे कदम, कई सारे संकट ஆண்டவர் है। நம்மளுக்கு மாதிரியா வச்சிட்டு போயிருக்காரு. परमेश्वर एक उदार के समान आपको ஒரு रख के गया। மனுஷன் என்னென்னலாம் பாடு அனுபவம் எல்லா பாடுகளையும் இயேசு அனுபவிச்சிருக்கிறாரு. और एक इंसान क्या क्या दग और तकलीफ उठना चाहिए, அச்சோ, सब ஏன் परमेश्वर ने उठाया அடிச்சடுகளை பின்பற்றி நட. है। इसके लिए परमेश्वर कहता है मेरे कदम के पीछे चल, என் பாதத்துக்கு பின்னால உன் பாதத்தை வச்சு நட. और मेरे कदम के पीछे तू भी कदम रख के आ। நீ பரலோகத்து நேரா என் கூட வந்து சேர்ந்துறலாம். और ஹalleluya. स्वर्ग में मेरे साथ आ जा। ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யாரு பின்னாலே நடக்காண்டாம். और किसका भी पीछे चलने की जरूरत नहीं மனுஷன் है। பின்னால மனுஷனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தீங்கன்னா விழுந்துருவீங்க. अगर इंसान के कदम के पीछे कदम आप लगा के चलेंगे तो आप नीचे गिर ஊழியக்காரனுடைய जाएंगे। அடிச்சுவடுகளை பின்பற்றினா விழுந்துருவீங்க. सेवकाई के कदम पीछे लगे गिर जाएंगे। ஏற்கனவே இந்த பூமியில 33 வருஷம் நடந்த ஒரு அடிச்சுவடு இருக்கிறது. क्योंकि 23 साल तक ऐसा चलने वाला இயேசு कदम கிறிஸ்து था। உனக்காக வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். और यीशु मसीह आपके लिए जीवन ऐसा जीवन அவரை दिखाया, ரோல் மாடலை வச்சு அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். और उसको ही रख के हम उसके पीछे चलेंगे। இங்க நீங்க அப்படி நடந்துட்டீங்கன்னா अगर आप इस तरह से चलेंगे तो பரலோகத்துல போய் ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கலாம். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. स्वर्ग में जाके आप साथ लेके ஹalleluya. जाएंगे। இப்போ நீங்க நடக்கும்போது அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. अगर आप अभी चलेंगे तो उसके नजरों में नहीं दिखेंगे இப்போ आप। இன்விசிபிள். अभी वो तो प्राप्त ஆனா பரலோகத்துல விசிபிள் ஆகும். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. स्वर्ग में जाके आप देख सकते हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ के बोलिए, இப்ப நடக்கிற பாதை முள்ளா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் अभी चलने वाले जो कदम है कांटा और पत्थर भी रहने दो। உங்க பக்கத்துல இயேசு நடந்துதான் வாராரு. உங்க கண்ணுக்கு தெரியாது. वो आपका नजरों में नहीं दिखेगा, परमेश्वर आपके ஆனா साथ चल रहा है। பரலோகத்துக்கு போகும் பொழுது जब स्वर्ग में आप जाते हैं तो அவரோடு கூட சேர்ந்து நீங்க நடப்பீங்க. आप उसके साथ मिलकर அது चलेंगे, விசிபிள் ஆகும். वो आपको दिखेगा। ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 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 हालेलुया। ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ जो विजय पाता है कोई हो, அவனுக்கு நான் வெண் வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है मैं उसको मैं सफेद वस्त्र दिया வெண் जाएगा। வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मैं उसको सफेद वस्त्र இரண்டாவது வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுகிறது, दिया। और उसके बाद प्रकाशित बातें में தங்கள் 3 और 4। தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர். और कुछ लोग हैं जो अपने वस्त्र को गंदगी ना पहुंचाए। இப்ப நல்லா கவனிங்க. जरा गौर कीजिए। பூமியில இருக்கிற வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர். और कुछ लोग इस संसार में जो अपने कपड़े को वो खराब नहीं करते हैं। அப்படினா நீங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தோட அழுக்கா, यानी कि आपके कपड़े में कुछ गंदगी है, அதுதான் காலைல போட்ட சாயங்காலத்துல அழுக்காயிருதே. या फिर वो सुबह डालने के शाम के वक्त तो दाग धब्बा लगता வாஷிங் है, மிஷின்ல போட்டு வெளுத்தா தான் சரியாகுது. या फिर वॉशिंग मशीन धोने के बाद वो तो सफेद होता है। நல்லா கவனிங்க. जरा गौर कीजिए। மத்தேயு 19 அதிகாரத்துல சொல்லுகிறது, और मत्ती के 19वां अध्याय में कहता है பூமியில இருக்கிற வஸ்திரம் எதை குறிக்கிறது அப்படினா संसार का जो वस्त्र है क्या दिखाता है? நீதிகளை குறிக்கிறது. क्या है? वो धर्मी दिखाता है। பரிசுத்தவான்களுடைய நீதிகளே वो पवित्र क्या धर्मी दिखाता என்று है, சொல்லி வசனம் சொல்லுகிறது. ऐसा कहता है वचन। இந்த பரிசுத்த அந்த வெண்மை ये जो पवित्र है सफेदी எதெல்லாம் குறிக்கிறது? क्या क्या दिखाता है? பரிசுத்தத்தை குறிக்கிறது, एक पवित्र दिखाता है, சமாதானத்தை குறிக்கிறது, शांति दिखाता है, ஒரு மனிதனுடைய நீதியை குறிக்கிறது. या फिर एक इंसान का धर्मिता அப்ப दिखाता நீங்க है। நீங்க உடுத்திருக்கிற வஸ்திரம் அல்ல, आप ये पहना हुआ कपड़ा नहीं है, நீங்க உடுத்திருக்கிற வஸ்திரம் அல்ல, आप पहना है कोई कपड़ा नहीं है। இந்த வஸ்திரத்துக்கும் பரலோகத்தில் இருக்கிற வஸ்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ये संसार का कपड़ा और स्वर्ग का कपड़ा कोई संबंध नहीं है। ஆண்டவர் நமக்கு இன்னொரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमको एक वस्त्र दिया है, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். उद्धार का அல்லேலூயா சொல்லுங்க. वस्त्र। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்பின் வஸ்திரம், उद्धार का वस्त्र दिया है, நீதியின் வஸ்திரம் धर्मी का वस्त्र दिया है, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपको दिया அப்ப है। வஸ்திரம் அப்படினாலே वस्त्र बोलेगा तो தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு या फिर परमेश्वर दिया आपको उद्धार உங்களுக்குள்ள இருக்கிறது. आपके अंदर है। தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற परमेश्वर आपको दिया அந்த ரட்சிப்பை கரைபடுத்தாதபடிக்கு वो उद्धार का जो कपड़ा है उसमें दाग धब्बा नहीं நீங்கள் होना காத்துக் चाहिए। கொள்ள வேண்டும். वो आपको सुरक्षा உங்கள் करना चाहिए। நீதியான நடக்கைகளினாலே, आपका धर्मी का चलने உங்கள் वाला राहों में, நேர்மையான நடக்கைகளினாலே आपके धर्मी की चलने वाले இந்த राहों में, பூமியில் இருக்கிற பொல்லாத பாவத்திலிருந்து உங்களை தப்புவித்து संसार के आने वाले सारे पापों से आपको बचने के உங்கள் लिए ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் கரைபடாதபடிக்கு आपका उद्धार पाया जो वस्त्र उसमें दाग धब्बा ஒவ்வொரு नहीं होना நாளும் கேர்ஃபுல்லா நடக்கணும். चाहिए। हर दिन बड़ी सावधानी से चलना चाहिए। ஆண்டவர் இரண்டாவது வெண்வஸ்திரம் யாருக்கு கொடுக்கிறார்? और दूसरा जो वस्त्र है किसको देता है? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத. और जो अपने कपड़े को दाग धब्बा से बचाता அப்படின்னா என்ன है। அர்த்தம்?
उसका मतलब தங்கள் क्या है? வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாத சில பேர் और சரதை சபையில உண்டு. और कुछ लोग ऐसा भी सरदे कलीसिया में था को अपने कपड़े को गंदगी से बचाता था. அப்படினா இந்த உடுத்திருக்கிற வஸ்திரத்தை அல்ல, अब यहाँ पे पहनने वाला कपड़े के बारे में नहीं, உங்களுடைய கிரியைகள், आपका जो क्रिया है अंदर का, உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், आपके अंदर का जो उतार पाया वस्त्र, அதுல கரை வந்துடவே கூடாது. उसमें दाग धब्बा आना नहीं चाहिए. கரை வந்துடவே கூடாது. दाग धब्बा नहीं आना चाहिए. நல்ல கவனிங்க. दिखता है இந்த வெள்ளை சட்டையில ये सफेद कपड़े में திடீர்னு இங்க எடுத்து ஒரு சோப்பு இங்க எடுத்து வேகம் அப்படி அடிச்சு வச்சிடுங்க. कोई नीला शाई लेके कपड़े में अगर फेंका देगा तो ये सफेद कपड़े पे இத நீங்க பார்த்துட்டு आप इसको देखने के बाद இது ஒரு 2000 ரூபாய் ஷர்ட்டோட மதிப்பு. ये कपड़े का कीमत है 2000 कीमत है. என் பொண்டாட்டி ஆசை எனக்கு gift வாங்கி தந்தா. मेरा बीबी बड़े आशा के साथ ये मुझे तोहफा दिया. இப்ப ஒருத்த வந்து வாங்கிட்டு அடிச்சிட்டான். अब एक व्यक्ति आके नीला शाई लेके मार दिया कपड़े पे. நான் போய் கை குலுக்குவேனா? मैं बाजू में तक हाथ दूंगा क्या? கங்க்ராச்சுலேஷன் பிரதர். थैंक यू भाई मेरे लिए फेंका. அப்படி சொல்லுவேனா என்ன சொல்லுவேன்? मैं क्या बोलूंगा उसको? கோபம் வருமா வராதா? गुस्सा आएगा क्या नहीं? கோபம் வருமா வராதா? गुस्सा आएगा क्या नहीं? வெள்ளை சட்டை நீ सफेद कपड़ा मेरा இப்படி அழுக்காக்கிட்டு तो ऐसा गंदा किया என் பொண்டாட்டி கொடுத்தது. और मेरा बीबी दिया ஆசாசையா वो தந்தது. भी बड़ा आशा से இத दिया அழுக்குப்படுத்திட்டியே. तू उसको गंदा किया. உன்னை விட மாட்டேன். देखो मैं छोड़ूंगा नहीं. கோபம் வரும். गुस्सा आएगा. துட்டுன போல வரும். उसको मारने का गुस्सा आएगा. हालेलुया. 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 ஹalleluya சொல்லுங்களேன். हालेलुया कहेंगे. हालेलुया. हालेलुया. இதே போலதான் ऐसे ही உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. ऐसे ही परमेश्वर आपको उदार இத का वस्त्र दिया है. அழுக்குப்படுத்த பிசாசு வருவான். और आपको गंदगी पहुंचाने के लिए शैतान आएगा. இத அழுக்குப்படுத்த பிசாசு வருவான். और उसमें दाग धब्बा पहुंचाने இத के लिए शैतान आएगा. கரப்படுத்த பிசாசு வருவான். उसमें दाग धब्बा पहुंचाने के लिए शैतान சிந்தனைகள் आएगा. மூலமா கரப்படுத்துவான். विचार के द्वारा आएगा वो. பேச்சுக்கள் மூலமா கரப்படுத்துவான். बातचीत के द्वारा आएगा वो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நிறைய கிரியைகள் மூலமா கரப்படுத்துவான். कई प्रकार का क्रिया के द्वारा भी आएगा वो. அது இந்த காலத்துல கரப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. और इस समय और इस संसार के समय में कई सारा நிறைய व्यवस्था வாய்ப்புகள் है. இருக்கிறது. कई सारा मौका है. மொபைல்னால சரீரம் முழுவதையும் கரப்படுத்திடுறா. या फिर हम लोग थोड़ा देर के लिए मोबाइल भी देखने के कारण में वो दाग धब्बा लग जाता நாவு है. சரீரம் முழுவதையும் கரப்படுத்திடுது. जुबान के कारण में भी दाग धब्बा लगता है. இந்த கண்ணு முழுவதையும் கரப்படுத்திடுது. आंखों के द्वारा भी हमारे कपड़े में वस्त्र में गंदगी சரீரத்தின் पहुंचाता விளக்கு है. என்னது? கண்ணு. और जो இந்த கண்ணை என்ன பண்ணிருமா? और ये जो சரீரம் முழுவதையும் இருட்டாக்கிருமா? आंखों को जो ज्योति है हमारे शरीर में पूरा अंधकार भी पहुंचा सकता है. இந்த நாவு என்ன பண்ணுமா? ये जो जुबान क्या है? இந்த சரீரம் முழுவதையும் ஆயுள் வாழ்க்கையை என்ன பண்ணிருமா? यानी वाले जो अपने जिंदगी भी पूरा क्या करता है? கரைப்படுத்தி விடும். एक दाग धब्बा लेके आता है. கசப்பு கரைப்படுத்தும். एक कड़वाहट बात கோபம் கரைப்படுத்தும். या फिर एक गुस्सा का மூர்க்கம் கரைப்படுத்தும். या फिर क्रोधित होता है. இச்சைகள் या கரைப்படுத்தும். फिर लज्जित आते हम लोग को. ஹalleluya. हालेलुया. ஹalleluya சொல்லுங்களேன். हालेलुया. ஹalleluya. हालेलुया. இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்க பூமியில வாழ முடியும்? ये सब छोड़कर कैसा ये संसार में जी सकते हैं? அப்படின்னு நினைச்சியன்னா अगर आप ऐसा सोचेंगे तो ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? परमेश्वर क्या कहेगा? அப்ப வஸ்திரம் கிடைக்காது. ठीक है कोई बात नहीं, आपको वस्त्र नहीं मिलेगा. ஜீவ புஸ்தகத்துல பேரை கட் பண்ணிடுவேன். आपका जो ज्ञान की किताब में उसमें से आपका नाम இதா हटा दिया முன்னால உன் जाएगा. பேரை அறிக்கை பண்ண மாட்டேன். इसके बाद आपका नाम का நீ कबूल இவ்வளவு ही नहीं. சிம்பிளா இந்த பூமியில எடுத்தியன்னா अगर ऐसे आसानी से आप संसार में लेगी तो சிம்பிளா சொல்லிடுவாரு. और आसानी से कहेगा वो. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया कहेंगे. அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில வாழுகிற நாட்கள்லாம் போராட்டத்தின் காலம். ये जो संसार में जितने जन जी रहे हैं वो लोग இது ஒரு संघर्ष- டெம்பரவரியான லைஃப். ये केवल एक तात्पर्य के जीवन हम நித்திய जी रहे हैं. நித்தியமா பரலோகத்துல வாழணும். अनंत जीवन जीने के लिए स्वर्ग அந்த में हैं. பூமியில இருக்கிற நாட்கள் உங்களை கரைப்படுத்துவதற்கு நிறைய சம்பவங்கள் வரும். संसार में जब चल जीते हैं आपको दोष पहुंचाने के பிசாசு कई जन எந்த आते हैं. வழியிலும் வருவான். शैतान कई रास्ते में आ सकता ஆனா है. உங்க வஸ்திரம் கரைப்படக்கூடாது. लेकिन आपका वस्त्र में गंदगी नहीं உங்க होना चाहिए. கிரியைகள் கரைப்படக்கூடாது. आपका क्रिया में उसमें दाग धब्बा नहीं உங்க होना चाहिए. பரிசுத்த கரைப்படக்கூடாது. आपका पवित्र में दाग உங்க धब्बा नहीं होना விசுவாச चाहिए. கரைப்படக்கூடாது. आपका विश्वास में दाग धब्बा नहीं होना அல்லேலூயா चाहिए. சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया. உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் ஒருபோது கரைபடவே கூடாது. आपका उदार पाया वस्त्र में कभी भी दाग धब्बा அது नहीं होना ஆண்டவர் चाहिए. சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற வஸ்திரமாகிய உங்க சரீரத்துல இருக்கிற அந்த ரட்சிப்பை ஒருபோது கரைபடுத்தாதவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. यही कहता है कि संसार में जितने जन व्यक्ति जो रह रहे हैं जितने अपने दाग धब्बे से बचा दो उसको ही सफेद वस्त्र दिया जाएगा. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया. வெளிப்படுத்தல் 19:14 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य पे 19 में कहता है பரலோகத்தில் உள்ள कि சேனைகள் परमेश्वर जो सेना है வெண்மையும் सफेदी से சுத்தமமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் और जैसे कि सफेदी से पाक रहित और வெள்ளை குதிரைகளின் மேலே ஏறி यानी कि सफेद घोड़े पे அவருக்கு பின்தொடர்ந்தார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. और उसके पीछे हो लिए वो लोग. என்ன சொல்றது புரியுதா? இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணிட்டாரு.
और भी एक एक्स्ट्रा उसमें शब्द ऐड किया उसने। வெள்ளை வஸ்திரம், सफेद वस्त्र அது மெல்லிய வஸ்திரம். यानी कि என்ன அர்த்தம்? यानी कि बहुत ही ரொம்ப सफेदी से, சாஃப்ட்டா, यानी कि बहुत ही நல்ல नरम, க்ளீனா, बहुत ही नरम அந்த वाला, லீனா, यानी कि नरमदायक, அப்படி பார்த்தோன்னே பிரகாசமா यानी कि देखते वक्त इतना அந்த வஸ்திரத்தை प्रकाशित, தரித்து और वो जो प्रकाशित पहन के ஒரு வெள்ளை குதிரையும் கொடுப்பாராம். கரங்களை தட்டுங்களே. एक सफेद घोड़ा भी दिया जाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவர் ராஜா கம்பீரமா வெள்ளை குதிரையில ஏற, और वो जो राजा बड़ी शान से बैठकर घोड़े உங்களுக்கு पे, பின்னால ஒரு வெள்ளை குதிரையில உங்களை ஏத்த, और उसके पीछे आपको भी घोड़े में बिठाकर, நீங்க அவர் பின்னால போக, और वो राजा के पीछे आप भी जाते, ஓசன்னா பாட, और होसन्ना करके चिल्लाकर, எவ்வளவு மகிமைங்க. ஹalleluya, कितना बड़ा महिमा देखिए, எவ்வளவு மகிமைங்க, कितना बड़ा महिमा देखिए, எவ்வளவு மகிமை, कितना बड़ा महिमा देखिए। ஹalleluya. हालेलुया। ஒருவன் பரலோகத்தை குறித்த சரியான அனுபவத்தை பெற்றிருப்பான் என்று சொன்னால், अगर कोई व्यक्ति स्वर्ग के बारे में अच्छा ज्ञान पाया रहेगा तो, இந்த உலகத்தை குறித்து ஒருபோதும் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. और संसार के बारे में आने वाली चिंताओं को भूल जाता है। அவனுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும், उसके अंदर एक ही योजना रहता இந்த है, உலகத்தின் பாடுகள் ये जो संसार में आने वाला இனி कष्ट, வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்லவே அல்ல. आने वाला महिमा के लिए तुलना नहीं है, கம்பேர் பண்ணி பார்க்கணும். उसमें तुलना करके देखना चाहिए। ஒப்பானது அல்லவே அல்ல. ये कुछ भी नहीं है, அது ஒருபோதும் ये हर दिन கம்பேர் பண்ணவே முடியாது. उसको हम लोग तुलना नहीं कर पाएगा। ஹalleluya, हालेलुया। உங்க வஸ்திரம் கரைபடக்கூடாது. आपका वस्त्र में दाग இந்த नहीं பூமியில ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். होना। संसार में परमेश्वर आपको उद्धार का वस्त्र दिया है, நீங்கள் நீதியா வாழணும், आपको धर्मिताई से जीना चाहिए, பரிசுத்தமா நடக்கணும், पवित्र से जीना चाहिए, நீங்க உண்மையா நடக்கணும். आप ईमानदारी से चलेंगे तो, வேதத்துல எழுதிருக்கு புறம்பா நீங்க நடக்கவே கூடாது. और वचन के खिलाफ आप चलना नहीं चाहिए, பூமியில போட்டி போட கூடாது, और संसार में हम लोग ऐसा मुकाबला नहीं பழிக்கு करना பழி चाहिए, வாங்க கூடாது. और हम लोग एक क्रोधित के क्रोधित नहीं எவ்வளவு चाहिए। உன விரோதமா எழும்புறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. और आपके खिलाफ जितने जन उठ रहे हैं उनके लिए आप दुआ कीजिए। அல்லேலூயா சொல்லுங்களே, हालेलुया, அல்லேலூயா சொல்லுங்களே, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பேதுரு காட்டி கொடுத்தான்ட்டு यहाँ पे पत्रस दिखाया करके ஆண்டவர் परमेश्वर பேதுரு அப்படியே ஒதுக்கி தள்ளல, ऐसे पत्रस को नफरत नहीं किया अलग से, பேதுரு காட்டி கொடுத்துட்டான்ட்டு यहाँ पे पत्रस दिखाया करके ஆண்டவர் அப்படியே அவனை விட்டுட்டு போகல, पत्रस को छोड़कर परमेश्वर नहीं गया, தேடி போறார். கரங்களை उसको ढूंढ कर தட்டுங்களே. आया, தேடி போறார், उसको ढूंढ कर गया, தேடி போறார். ढूंढ कर गया। ஒண்ணே ஒண்ணுதான் கேக்குறாரு, एक ही पूछा उससे, பேதுருவே पत्रस என் அன்பா இருக்கிறாய்? क्या मैं इसे प्रेम करता है क्या? அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। அந்த அன்பை தேடுகிற ஆண்டவர், परमेश्वर वो प्रेम को ढूंढता அந்த है, அன்பை தேடுகிற ஆண்டவர், परमेश्वर वो प्रेम को அந்த ढूंढता அன்பை है, தேடி தேடி வருகிற ஆண்டவர். वो प्रेम को ढूंढ कर அவரை आता है। போல பூமியில நீங்களும் வாழணும், ऐसा उसकी तरह से आप भी संसार में जीना அவரை चाहिए, போல நீங்க வாழணும். आप भी ऐसा संसार में जीना चाहिए। நான் சொல்றேங்க, मैं कहता हूँ உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி இருக்கிறார்களோ, आपके खिलाफ कोई भी उठने दो, உங்களுக்கு விரோதமா என்ன பாடுகள் வருகிறதோ, आपके खिलाफ जितना भी दुखदाय आने दो, உங்களுக்கு விரோதமா எவ்வளவு கஷ்டம் வருகிறதோ, आपके खिलाफ कितना भी அந்த कष्ट, கஷ்டத்தின் நடுவிலேயும் वो दुखदाय के बीच में भी, அந்த பாடுகளின் वो நடுவிலேயும் संकट के बीच में भी நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க. आप पवित्र से जीवन जिए, கோவப்படாம சாந்தமா இருந்து பாருங்க. गुस्सा मत होइए, शांति से रहिए, ஜெபம் மாத்திரம் பண்ணி பாருங்க. केवल प्रार्थना करके देखिए। யார் உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு எழும்புனாங்களோ और कोई भी आपके खिलाफ उठता है तो அவங்க இடத்துல போய் அன்பா பேசி பாருங்க. और उससे प्यार से बात करके देखिए, உங்களுக்கு தான் பரலோகத்துல வெண்வஸ்திரம். கரங்களை தட்டுங்க. आपके लिए ஹalleluya. सफेद वस्त्र दिया जाएगा, உங்களுக்கு தான் வெண்வஸ்திரம், आपके लिए सफेद वस्त्र, பழிக்கு பழி, यानी कि हम கோபத்துக்கு கோபம், गुस्से में गुस्से, எரிச்சலுக்கு எரிச்சல், और जलन के मारे जलन, சண்டைக்கு சண்டை, जड़ ஆயுதத்துக்கு ஆயுதம், और हथियार के मारे பொறாமைக்கு हथियार, பொறாமை, और जलन के मारे जलन, வெறிக்கு வெறி, और गुस्से के गुदला, முள்ளுக்கு முள்ளு, कांटे के बदले कांटा, பட்டயத்துக்கு பட்டயம், और तलवार के बदले வேண்டாம் तलवार, தூக்கி எரி. ये सब उठाकर फेंक அது दो। எல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தும், ये கரைப்படுத்தும். सारे चीज आपके कपड़े में दाग लेके आता है उधार खा। ஹalleluya. हालेलुया। இங்க இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ சரியா பரிசுத்தமா காத்தாதான் अगर आपके अंदर का जो उधार का वस्त्र को आप संभालेंगे, பரலோகத்துக்கு போகும் பொழுது जब आप स्वर्ग में जाते அந்த हैं तो, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்சி और वो जो सफेद का कपड़ा उतारेगा, உனக்காக மெல்லிய வஸ்திரத்தை உடுத்து வைப்பார். ஹalleluya. आपको बहुत ही नर्मदायक कपड़ा दिया जाएगा। ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया। அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். उधार का वस्त्र बहुत महत्वपूर्ण है। மூன்றாவது तीसरा ஒரு வஸ்திரம், एक वस्त्र है, வெளிப்படுத்தல் 19:7, और प्रकाशित वाक्य उसमें 7, நாம் சந்தோஷப்பட்டு मैं आनंद होकर களிகூர்ந்து और मगन होकर அவருக்கு துதி செலுத்த और கடவோம். उसको स्तुति में करता हूँ। ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, और मेढ़े का शादी हुआ, அவருடைய மனைவி और उसका दुल्हन தன்னை ஆயத்தம் பண்ணினார் और उसके लिए तैयार என்று किया। சொல்ல கேட்டேன். ऐसा सुना, मैं सुना हूँ, சுத்தமும் पवित्र பிரகாசமுமான और उजाले से மெல்லிய வஸ்திரம் और बहुत ही सब नर्मदा தரித்துக் कपड़े, கொள்ளும்படி वो कपड़े को पहनकर அவளுக்கு அளிக்கப்பட்டது. उसको दिया गया। அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. 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 இது எதை குறிக்கிறது? एक क्या दर्शाता है? மணவாட்டி ஆயத்தமாக வேண்டும். दुल्हन तैयार होना चाहिए। ஆயத்தம், तैयार, ஆயத்தம், तैयारी, மணவாட்டி என்கிற ஒரு ஆயத்தம். यानी कि दुल्हन एक तैयारी। எப்படி மணவாளன் ஆயத்தமா இருக்கும் பொழுது कैसा एक दूल्हा तैयार है, ஒன்னு கொஞ்சம் கவனிங்க. जरा गौर कीजिए। இந்த பூமியில கல்யாணம் நடக்கும், इस संसार में तो शादी होता है, हमेशा லேட் பண்ணது யாரு? हर बार लेट कौन करता है? கல்யாண மேடைக்கு வரதுக்கு
देरी कौन करता है? பொண்ணு यानी कि जो दुल्हन है वो थोड़ा देरी करता है शादी में। எதுக்கு லேட் ஆகுமோ? वो क्यों देरी होता ஒரே है? ஒரு காரியத்தை தவிர வேற எதுக்குமே கிடையாது. और ये एक ही कार्य है, எல்லாருக்கும் தெரியுது பத்தியா? இத தவிர यानी कि मेकअप के कारण लेट இந்த होता है। ஒரு காரியத்தை தவிர और एक कारण को रखकर லேட் ஆகவே ஆகாது. ये इसके कारण लेट होता है। அல்லேலூயா. हालेलुया। அங்க ஸ்டேஜ்ல எல்லாரும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க கொட்டாய் விட்டுட்டு. वहां पे महफिल में मंच में कई जन आके ऐसा नींद के कारण மாப்பிள பாம்போல ஒரு பேண்டையும் சட்டையை 2 நிமிஷத்துல போட்டுட்டு वहां पे दूल्हा अपने कपड़ा पहन के ऐसे इंतजार करता है। மணமகன் அறையில காத்துட்டே இருப்பார். மணமகள் எப்பொழுது வருவாளோ தாலி கட்டுது. और वो जो दुल्हन के लिए इंतजार करता है कभी आएगा हमें मंगलसूत्र पहनने के लिए। அங்க ஐயர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு காத்துட்டே இருப்பார். यहाँ पे जो पंडित है वहां पे इंतजार करता है कि कभी आएगा दुल्हन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆயத்தம். तैयारी। ஆயத்தம். तैयारी அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப முக்கியம். बहुत ही महत्वपूर्ण है। மணவாளன் जो दूल्हा ஆயத்தமாக இருக்கிறார். यहाँ पे दूल्हा तो तैयार है, மணவாட்டி लेकिन जो दूल्हा நீ ஆயத்தமா இருக்கிறாயா? क्या तू तैयार है? நீ क्या ஆயத்தமா இருக்கிறாயா? क्या तू तैयार है क्या? மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாயா? क्या दूल्हा को तैयार? இதுதான் ஆயத்தத்தை குறிக்கிறது. ये सब तैयारी के बारे में बताता है। நீ ஆயத்தமா இருக்கும் பொழுது, जब आप तैयार रहेंगे तो, மணவாளன் வரும் பொழுது, जब दूल्हा आएगा तो, மணவாட்டியான ஒரு அலங்காரம், जब दुल्हन जो सजावट, மணவாட்டிக்கு ஏற்ற ஆவியின் கனிகள் 9 நிறைந்த ஒரு அலங்காரம், ये 7 जो फलदायक जो है उसको दिया जाएगा। பரிசுத்தம் என்கிற அலங்காரம், या फिर ये पवित्र का एक सजावट, ரட்சிப்பு என்கிற அலங்காரம், और उदार का एक सजावट, சாந்தம் என்கிற அலங்காரம், और एक नर्म दिल का एक सजावट। உனக்குள்ள நிறைவாய் இருக்கும் பொழுது, जब ये आपके अंदर पूर्णता रहेगा, மணவாளன் வரும் பொழுது, जब दूल्हा आएगा, மணவாட்டியை கர்த்தர் அழைச்சிட்டு போயிருவார். கரங்களை और தட்டி ऐसे ही ஹalleluya. दुल्हन को लेके जाएगा परमेश्वर। हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்ப மணவாட்டி அப்படினா अभी दुल्हन बोलेगा பெண்கள் तो மாத்திரம் கிடையாது. सिर्फ औरत लोग नहीं है, பூமியில ஆண்களும் பெண்களும் மணவாட்டிகள். यहाँ पे पुरुष और महिला वो लोग सब लोग दुल्हन हैं। அல்லே சொல்லுங்க ஹalleluya. हालेलुया। दूल्हा भी तैयार होना சபையில चाहिए। இருக்கிற பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் ஆயத்தமா இருக்கணும். कलेशिया में रहने वाला दुल्हन और दूल्हा तैयार होना நீங்க चाहिए। மணவாட்டி. आप दुल्हन है। எப்படி பூமியில ஒரு கல்யாணத்துக்கு மூஞ்சி முகர தலையில இருந்து பாத வரைக்கும் அழகுபடுத்துறது ஒரே இது பொம்பளையில தான். देखिए जब इस सजावट में शादी में शुरुआत में से कि ऊपर से कि सर तक தலைய டிசைன் பண்ணக்கு 4 மணி நேரம், सजावट करने के लिए 4 घंटा, இந்த கையை டிசைன் பண்ணக்கு 4 மணி நேரம், और हाथ को मेहंदी लगाने के लिए 4 அதுவும் घंटा, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும் process. और उसको चलाने के लिए उसमें 4 घंटा हो இந்த जाता है। கால் நகத்தை முதல் கொண்டு விட மாட்டாள்வே. और टांग का जो नाखून भी उसको भी सजावट। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சேலைய உடுத்தி, और अपने இடுப்புல ஒரு எதையோ ஒன்னு மாட்டி, और अपने कमर में एक पट्टा बांधकर, பின்னால தொங்கும், அங்க தொங்கும், இங்க தொங்கும், எல்லாம் தொங்கும். सब जगह ऐसा लटकते रहता है एक एक चीज। ஹalleluya. हालेलुया। ஹalleluya சொல்லுங்களே. हालेलुया कहेंगे। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया कहेंगे। எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்திருக்கீங்க சேர்ல. कितना बड़ी धीरज के साथ आप बैठे हैं எவ்வளவு कुर्सी पर। பொறுமையா உட்கார்ந்திருக்கீங்க. कितने धीरज के साथ कुर्सी में बैठे हैं। 4 மணி நேரம் இந்த இடத்த விட்டு எழும்ப கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்திருப்பீங்க. ओ ऐसे ही कुर्सी में மூஞ்சி 4 புள்ள घंटा பெயிண்ட தடவிட்டு அப்படியே படுத்து கிடக்குனா 1 மணி நேரம் படுத்து கிடப்பீங்க. चेहरे में पूरा ऐसा रंग भर के पूरा हम लोग ऐसे चेयर में बैठे रहते हैं, ஏன்னா அழகுபடுத்துறா, அழகுபடுத்துறா, क्योंकि सुंदरता कर रहे हैं हम என்ன लोग, ஆயத்தப்படுத்துறா இவா. क्योंकि तैयार करता है दुल्हन अपने आप को। தேவ பிள்ளைகளே, मेरे परमेश्वर के உங்களை लोगों, பரிசுத்தப்படுத்துவதற்கு, आपको पवित्र करने के உங்கள் लिए, இருதயம் பரிசுத்தப்படுவதற்கு, आपका दिल को पवित्र करने के உங்கள் लिए, முகங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு, आपका चेहरे को पवित्र करने உங்கள் के लिए, உள்ளான ஒவ்வொரு கிரியைகளும் பரிசுத்தம் அடைவதற்கு, आपके अंदर के हर एक உங்களை चीज को पवित्र करने के लिए, அழகுபடுத்துகிற அந்த பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பதாக எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள், அந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள், அந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறாய். हम परमेश्वर के लिए कितना देर इंतजार करता है कि इसको लिए पवित्र होने के लिए, सुंदरता पाने के लिए। வளைஞ்சி வளைஞ்சி இருக்கிற முடிய हाँ, हमारे जो घूम फिर के बाल को ஒரு மணி நேரத்துல ஸ்ட்ரைட் ஆக்கிரதால், और एक क्षण के लिए उसको सीधा करता है। சுருண்டு சுருண்டு இருக்கிற முடிய जो घुंघरेले वाले बालों को அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி उसको போடுறா. सीधा करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya சொல்லுங்களே. हालेलुया कहेंगे। ஹalleluya. हालेलुया। அதுக்கு ஒரு மிஷின், और उसके लिए एक मशीन है, அது சூடு ஆகி वो गर्म होने के அது बाद, அப்படியே அதுக்கு சில process, और उसके लिए वो प्रोसेस है उसके लिए। வளைஞ்சி இருக்கிறதை நேராக்கிறது. और घुंघराले बालों को நீ सीधा தேவ करता பிரசன்னத்துக்குள்ள போகும் பொழுது, है। और जब परमेश्वर की उपस्थिति में ஆண்டவரே जाते என் हैं, வாழ்க்கையில பாவங்களை என்ன வளைச்சி வளைச்சி என்ன கொண்டு போய் என் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறது. परमेश्वर ये जो मेरे जिंदगी में जो घूम फिर के जो जाने वाला पाप के कारण मेरे पाप அது எனக்கு மேல ஏறி இறங்கி இருக்குது. परमेश्वर ये उठकर खड़ा ஆவியில அனலமின்றி குளிர்மின்றி இருக்கிறேன். ऐसा ठंडा ना तो गर्म உங்க அக்கினி அனுப்புங்கப்பா. एक आग को मेरे உங்க लिए அக்கினி भेजो। அனுப்புங்கப்பா. एक आग को என்ன मेरे நேரா மாற்றுங்கப்பா. आपको सीधा என் चलाइए। பாதையை நேரா மாற்றுங்கப்பா. मेरे मार्ग को என் सीधा பாதையை நேரா கொண்டு போங்கப்பா. मेरे मार्ग को सीधा चलाइए। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அந்த அக்கினிக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க? कितने जन अपने अंधकार का क्रिया के लिए அந்த प्रार्थना- சூடு வேணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? वो जो आग है कितना जन को चाहिए करके दुआ कर இதெல்லாம் रहे உன் हैं। வாழ்க்கையை கோணலும் மானலமா கொண்டு போயிட்டு இருக்குதோ, और
ऊपर काढ़ जाने वाले अपने जिंदगी को அந்த பாதைகள் எல்லாம் சமமாகணும். वो जो मार्ग को सीधा करना चाहिए. ஹalleluya. Hallelujah. பரலோகத்துக்கு போகிற பாதை வழியா நடக்கணும். स्वर्ग को जो जाने वाला जो राहों में चलना உன்னை चाहिए. ஆயத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறாய்? आप कितना देर इंतजार करते हैं परमेश्वर के लिए इंतजार करने के लिए? உன் முடியை அலங்குபடுத்துவதை காட்டிலும், आपका बाल को सुंदरता करने உன் के लिए, முகத்தை அழகுபடுத்துவதை காட்டிலும், आपको चेहरा को सुंदरता உன் करने के लिए, உள்ளான முகம் அழகா இருக்குதா? क्या आपका अंदर का चेहरा सुंदरता है? உன் உள்ளான முகம் அழகா இருக்குதா? क्या आपका अंदर का चेहरा இந்த सुंदरता है? விரல்ல நிறைய நகை பாலிஷ் போடுறீங்க, कई जन अपने नाखून में कई सारे पॉलिश करते हैं, மெஹந்தி போடுறீங்க, अपने हाथों में मेहंदी भी डालते இதெல்லாம் हैं. அழகுபடுத்துது, ये सब एक सुंदरता दिखाता है, அழகுபடுத்துது. एक सुंदरता ஆனா करता है. அதே விரல் தான் लेकिन वही उंगली மொபைல மேல இருந்து கீழ வர மேல கீழ இழுக்குது. और अपने फोन को ऊपर से नीचे नीचे करते हैं. எந்த விரல் உனக்கு வெளிய அழகா இருக்குதோ और जो उंगली आपके लिए बाहर அதே है, விரல் தான் செக்ஸ் வெப்சைட்டுக்குள்ள போக வைக்குது. और वही आपको अश्लीलता जो அதே அதே விரல் தான் और वही उंगली தவறான என்ன அமுக்கி பேச வைக்குது. और वही गलत बातों को உன் लिए बात புருஷனுக்கு करते हैं. தெரியாம உன் பொண்டாட்டிக்கு தெரியாம आपको पति और पत्नी को जान உன் जान அம்மா அப்பாக்கு தெரியாம பேச பட்டன் அமுக்குது. वही आपका माता पिता को ना ஜாக்கிரதை, सावधान ஜாக்கிரதை. सावधान. வெளிய நகபாலிசு போடலாம், बाहर आप एक ஆனா அதே விரல் लेकिन वही उंगली வெளிய அலங்காரமா இருக்கிற விரல் और बाहर का सुंदरता வசனம் சொல்லுகிறது ஏசாயாவுல உன் वचन விரல்கள் தீட்டுப்பட்டு இருக்கிறது, आपका उंगली में உன் गंदगी है, கைகள் தீட்டுப்பட்டு இருக்கிறது, आपके हाथों में गंदगी है, உன் விரல் தீட்டுப்படுகிறது. आपके हाथों में गंदगी है. unnecessary talk வேண்டாம். व्यर्थ बातें नहीं चाहिए फोन पर. விரல்னால உன் சரீரமே தீட்டுப்படுகிறது. और इसके कारण तेरा शरीर में पूरा गंदगी भर गया है. வேதவசனம் சொல்லுகிறது वचन कहता है कि ஆண்டவர் परमेश्वर தம்முடைய விரலினால பிசாசை துரத்தினார். कहता है कि अपने उंगली के साथ பவுல் शैतान को சொல்லுகிறார் भगाया. விரலினால பிசாசை துரத்துகிறார். उंगली के कारण वो शैतान को இன்னைக்கு भगाया. உன் விரல் என்ன பண்ணிட்டு இருக்குது? आज आपका उंगली क्या कर रहा है? உன் வாழ்க்கையை சீரழிக்கிற, आपका जिंदगी को உன் बिगाड़ने वाला, பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க आपका पवित्र जीवन को உன் बिगाड़ने விரலை वाला, பயன்படுத்துகிற விரலை और जो उंगली அந்த यूज करने பாவத்துக்கு நேரா கொண்டு போவியா? वाला, वो जो पाप के मार्ग में இல்ல அப்படின்னா அந்த விரலினால அந்த பிசாசை துரத்த போறியா? நீனே முடிவெடுத்துக்கொள். या கரங்களை तो தட்டி फिर वही उंगली रख के शैतान को भगाएगा. நீனே முடிவெடுத்துக்கொள். आज आप ही फैसला ले लो. நீனே முடிவெடுத்துக்கொள். आज आप ही फैसला ले யார்கிட்ட लो. பேசுற, யார்கிட்ட சாட் பண்ற, எவ்ரிதிங் காட்ஸ் நோ. और आप किससे बात कर रहे, किससे चैट कर रहे, ये सब परमेश्वर को पता है. ஹalleluya. हालेलुया. ராத்திரி மொபைல்ல என்ன பண்ற கர்த்தருக்கு தெரியும். दिन भर रात भर आप लोग क्या कर रहे हैं, सब परमेश्वर को पता है. சென்னையில இருக்கிற ஒரு சகோதரியிடத்துல போன் பண்ணி சொன்னார், और कुछ दिन एक महिला ने मुझसे बात करके कहा, என் பொண்டாட்டி நானும் கரெக்ட்டா சர்ச்சுக்கு போறோம், मैं और मेरा पत्नी बराबर ठीक से कलीसिया में जाते हैं, நல்ல அபிஷேகம் பெற்றவா, हम अभिषेक पाए हैं, நல்ல அபிஷேகம் பெற்றவா. अभिषेक पाए मिला ஆனா है. பிக் பாஸ் என்னைக்கு ஆரம்பிச்சதோ जिस दिन से बिग बॉस चालू हुआ, அன்னையில இருந்து மணிக்கணக்கால உட்கார்ந்து அடிமையாகிட்டா. घंटे भर देखकर वो सीरियल को देखता है. நான் எவ்வளவு ஆலோசனை கொடுக்கிறேன், मैं कितना भी सलाह देता हूँ, அது நிமித்தமா வீட்ல நிறைய பிரச்சனை வருது. और उसके कारण घर पे कई सारा समस्या நான் आता है. சொல்றேன் பொண்டாட்டிட்ட வேண்டாங்கறேன், मैं कहता हूँ मेरे बीबी से मत அவன देखो, பாப்பேன் அப்படிங்கறா. लेकिन मेरा बीबी எங்க कहता मैं ரெண்டு பேருக்கு देखूंगा. சண்டை வருகிறது, मेरे दोनों के बीच में झगड़ा, சமாதானம் இல்ல, शांति नहीं है, சந்தோஷம் இல்ல, आनंद नहीं है, குடும்பமே சீரழிந்து போய் விட்டது. परिवार पूरा बिगड़ गया. ஒரு பிக் பாஸ் மூலமா. ये जो बिग बॉस सीरियल के कारण. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya சொல்லுங்க. हालेलुया कहेंगे. அந்த விரல் மூலமா बस एक उंगली के कारण மொபைலை எடுத்துட்டு मोबाइल उठाते அந்த हैं விரல்ல பிக் பாஸ் டைப் பண்ணி और उसमें बिग बॉस அத का टाइप பாக்குறா, करता है, उसमें देखता है, சினிமாவை டைப் பண்ணி பாக்குறா, उसमें एक चरित्र देखता है, உனக்கு उसमें। பிடிச்சமான சீரியலை, உனக்கு பிடிச்சமான சில காரியங்களை தட்டி பாக்குறா. और हमारे मनपसंद कुछ पिक्चर और नाटक को हम இந்த देखते हैं. விரல்னால உன்னை தீட்டுப்படுத்திட்டு இருக்கறான். ये उंगली के कारण हमारे जिंदगी को बिगाड़ रहा है. யாருக்கிட்ட உனக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, பெற்றோர்களுக்கு தெரியாம அந்த நம்பரை டயல் பண்ணி இந்த விரல்னால தப்பு பண்ணி உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறா. ये उंगली के कारण ही आप अपने माता पिता और पत्नी को जानकर ரட்சிப்பின் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்துகிறாய். और आपका जो वस्त्र को இந்த उसमें गंदगी விரலை कर रहा வச்சே உன்னை நியாயம் தீர்த்துருவாரு. है। और यही उंगली रख இந்த के விரலை आपको வச்சே खत्म நியாயம் करेगा। தீர்த்துவாரு. ये उंगली रख के आपको न्याय Be करेगा परमेश्वर। careful. आप ஜாக்கிரதையாயிரு. बॉडी चेतावनी से रहिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். हम सब खड़े रहेंगे। மணவாட்டி दुल्हन தன்னை ஆயத்தப்படுத்தினாள். अपने आप को तैयार किया है। எதுக்கு நேரா நீ ஆயத்தமாகறா? किसके सामने तू तैयार हो रहा है? வெண் வஸ்திரம் உனக்கு தரணும் அப்படினா अगर सफेद वस्त्र देना है you तो should be prepared. आप तैयार होना चाहिए इसके You लिए। should be आप prepared. तैयार होना चाहिए You इसके लिए। must be prepared. आप इसके लिए तैयारी होना நீ चाहिए। கண்டிப்பாக prepare ஆயிருக்கணும். मैं एक पक्की दौड़ से आप तैयार होना ஆண்டவருடைய चाहिए। வஸ்திரத்தை வாங்குவதற்காக, परमेश्वर का वस्त्र लेने से அவர் पहले, தருகிற வெண் வஸ்திரத்தை வாங்குவதற்காக परमेश्वर का वस्त्र लेने से पहले நீ தயாரா இருக்கணும். आप तैयार होना உன் चाहिए। சரீரம் கரைபற்ற கூடாது.
आपका शरीर में दाग धब्बा உன் नहीं रहना வாழ்க்கை चाहिए, கரப்பற்ற கூடாது. आपका जिंदगी में दाग धब्बा रहना नहीं चाहिए। அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. हालेलुया कहेंगे, அல்லேலூயா. हालेलूया। நீ கரப்பற்றவே கூடாது. आपके दाग नहीं रहना चाहिए நீ शरीर में, கரப்பற்றவே கூடாது. आप दाग रहना नहीं चाहिए, ஜெயம் கொள்ளணும். आप विजय पाना है। ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம். जो विजय पाता है वो लोगों को सफेद वस्त्र दिया जाएगा। எல்லாரும் சொல்லுங்க, 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். मैं 3 कार्य में बताया हूं आपको। சொல்லுங்க, ஒன்னு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. पहला है विजय पाना है, சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. जो विजय पाता है। சத்தம் காணாது. இரண்டாவது, दूसरा வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்களுக்கு. जो वस्त्र है उसको गंदगी ना पहुंचाए, கரைப்படுத்தாதவர்களுக்கு. यानी कि दाग नहीं पहुंचाना चाहिए। மூணாவது, तीसरा மணவாட்டியா மாறும் பொழுது. यानी कि दुल्हन के समान बदलना चाहिए। சொல்லுங்க, மூணாவது என்னது? तीसरा क्या है? மணவாட்டியா மாறும் பொழுது. या जब दुल्हन से बदलता है। இந்த மூணு நீங்க செஞ்சீங்க இந்த பூமியில அப்படினா, अगर 3 चीज आप किए तो संसार ஜெயம் में கொள்ளுகிறவன் எவனோ जो विजय पाता है कोई है, அவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன். उसको मैं सफेद वस्त्र दिया जाएगा, அவளுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன். उसको सफेद वस्त्र दिया அந்த जाएगा, வெண்வஸ்திரம் सफेद वस्त्र உனக்கு கொடுக்கப்படும். आपको दिया உங்க जाएगा। பேரை ஜீவ புத்தகத்துல கிறுக்க மாட்டாரு. आपका नाम जीवित किताब से लिखा नहीं, பிதாவுக்கு முன்பதாக உங்க பெயரை அறிக்கை பண்ணுவா. आप पिता के सामने आपका नाम कबूली He नामा is my दिया child. ये मेरा पुत्र है, He is my daughter. ये मेरा बेटी है, இவள் ஜெயம் எடுத்தவள். ये विजय पाया है, இவள் ஜெயம் எடுத்தவள் ये विजय पाई है। என்று சொல்லி கர்த்தர் ऐसा बोल के உன்னை परमेश्वर பிதாவுக்கு முன்பதாக परमेश्वर के सामने அறிக்கை பண்ணுவா. वो कबूली करेगा। எத்தனை பேர் ஜெயம் எடுக்க விரும்புறீங்க? कितने जन तैयार है विजय पाने के எத்தனை लिए? பேர் ஜெயம் எடுக்க விரும்புறீங்க? कितने जन तैयार है அப்படியே विजय? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். अपने आंखों को बंद करेंगे, அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். अपने आंखों को बंद करेंगे। உனக்குன்னு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. आपके लिए एक कपड़ा दिया गया है। இந்த பூமியில ஒருவேளை நீ 40 வருஷம் 50 வருஷம் 80 வருஷம் வாழலாம். इस संसार में आप 40 या 50 वर्ष तक जिएंगे। ஆண்டவர் உன்னை தொட்டு உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகம் பண்ணின பிறகு, परमेश्वर आपको छूकर उद्धार पाने के ஞானஸ்நானம் बाद, பெற்ற பிறகு आप बपतिस्मा पाने के அவர் உன் बाद, பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். और उसके बाद आपका नाम लिखा है जीवित की किताब पर। ஆண்டவர் உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி விட்டார். आपका नाम जीवित की किताब में लिखा இந்த है। பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் जब तक संसार में आप जीते உன் हैं, வஸ்திரத்தை கரைபடுத்தாதபடிக்கு, आपका वस्त्र में दाग धब्बा नहीं உன் रहना चाहिए, வஸ்திரமாகிய ரட்சிப்பு கரைபடாதபடிக்கு आपका वस्त्र जो खराब नहीं होना चाहिए, நீதியான வாழ்க்கை வாழ்ந்து एक धर्मी का जीवन जीना பரிசுத்தமான चाहिए, வாழ்க்கை வாழ்ந்து एक पवित्र जीवन நீ जीना உன்னை चाहिए। ஆயத்தம் பண்ணும் பொழுது, आप जब आपको ஒரு तैयार करते हैं, மணவாட்டியை போல ஒரு உள்ளான அலங்காரத்தோடு நீ ஆயத்தமா இருக்கும் பொழுது, जब आप दुल्हन के सामान आपको तैयार करेंगे, அவர் உனக்கு வெண்வஸ்திரத்தை தருவார். परमेश्वर आपको सफेद உன் वस्त्र दिया வஸ்திரம் जाएगा। கரைபடாமல் இருக்கிறதை பார்த்து आपका कपड़े में दाग तक உன் नहीं रहना ரட்சிப்பின் चाहिए। வஸ்திரத்தை உரித்து உனக்கு வெள்ளிய வஸ்திரத்தை தருவார். और आपको उधार का वस्त्र को खोलकर आपको एक सफेदी से एक नर्म இந்த का कपड़ा பூமியில दिया உன்னை जाएगा। தோல்விப்படுத்துகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் வருகிறதோ इस संसार में आपको हार दिलाने के लिए அதை कौन सी எல்லாம் चीज़ உதறி தள்ளிவிட்டு நீ ஜெயம் எடுக்கும் பொழுது सब कुछ छाड़ कर आप परमेश्वर की ஆண்டவர் ओर உனக்கு जाएंगे। வஸ்திரத்தை தருவார். परमेश्वर आपको वस्त्र दिया இந்த जाएगा, வஸ்திரத்தை தருவார். वो सफेदी कपड़ा दिया இது जाएगा। வெண்மையான வஸ்திரம், ये जो नरमदी कपड़ा, வெள்ளை குதிரை, सफेद घोड़ा, வெள்ளை சிங்காசனம், सफेद विराजमान வெள்ளை வஸ்திரம் தரித்த தூதர்கள், और सफेद धरा हुआ ये स्वर्गदूत, வெள்ளை வஸ்திரம் தரித்த மூப்பர்கள், और सफेदी से भरा ये जो योग्य लोग हैं, வெள்ளை வஸ்திரம் தரித்த இயேசு கிறிஸ்து. और सफेदी से भरा हुआ अपने यीशु मसीह। பிதாவை குறித்து சொல்லும் பொழுது पिता के बारे में बताते समय அவர் இருக்கிற சிங்காசனம் முழுவதும் வெண்மையாய் பளிங்கு போல இருக்கிறது. और उसका जो विराजमान जो रहने वाला सिंहासन है बड़ी सफेदी से இவர்களோடு और கூட सफेद से, இவர்களோடு கூட और इनके साथ ஜெயமெடுத்த जो विजय पाए, கரைபடாமல் இருக்கிற जो दाग धब्बा नहीं पाए, மணவாட்டியை போல ஆயத்தமா இருக்கிற जो दुल्हन के समान உன்னைய है। கர்த்தர் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். கரங்களை தட்டி परमेश्वर चाहता है आप भी उनके साथ உன்னை आइए, இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். चाहता है कि आप भी उसके साथ आइए। அதனால இந்த பூமியில வருகிற பாடுகள், आने वाले संकट इस இந்த संसार के பூமியில लिए, வருகிற சாபங்கள், और आने वाले श्राप इस இந்த संसार பூமியில के लिए, வருகிற கஷ்டங்கள், और दुखदा ये இந்த संसार का, பூமியில வருகிற நஷ்டங்கள் और आने वाला जो ஒருபோது உன்னை கரைபடுத்தாதபடிக்கு कभी भी आपको उसमें दाग धब्बा நீ नहीं रहना காத்துக்கொள். चाहिए। आप उसको நீ सुरक्षा करो, விழிப்போடு இரு. आप जागते रहो, நீ நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. आप याद करो और உன் मन கிரியைகள் फेरो, தேவனுக்கு முன்பதாக நிறைவாக இல்லை. और परमेश्वर के सामने आप परिपूर्ण नहीं है। நீங்கள் இன்னும் ஆயத்தமாக வேண்டும். अभी आप तैयार होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரோடு பேசினேன்னு சொல்றவங்க மாத்தோம். जितने जन कहते हैं कि परमेश्वर में ஒப்பு से बात கொடுக்கிறவர்கள் மாத்திரம், किया, वो लोग कबूली करने वाले ஒப்பு लोग, கொடுக்கிறவர்கள் மாத்திரம். जो मैं दे रहा हूं परमेश्वर के लिए இன்னைக்கு பேசுற இந்த மூன்று காரியத்திலையும் ये जो 3 चीज मेरे शरीर என் में, வஸ்திரம் கரைபடாதபடி நான் பாதுகாத்து मेरे கொள்வேன். शरीर में दाग धब्बा रहना नहीं ஒரு चाहिए। மணவாட்டியை போல நான் ஆயத்தமாவேன். एक दुल्हन के समान में तैयार இந்த होगा। பூமியில வருகிற எல்லா பாடுகளையும் நான் ஜெயிப்பேன். इस संसार में आने वाला सारे दुखदाई को मैं இந்த विजय பூமியில पालूंगा। வருகிற பாவங்கள் என் ஆண்டவரே வஸ்திரத்தை கரைபடுத்தாதபடி நான் காத்துக் கொள்வேன். संसार में आने वाले सारे पापों को मेरे शरीर में ஒப்பு नहीं கொடுக்கிறவங்க होगा। மாத்திரம் முழங்கால் படிக்கிட்டு जो लोग कबूली देते हैं वो लोग घुटना அந்த टेकेंगे। வெண்வஸ்திரம் எனக்கு வேணும். वो कपड़ा मुझे चाहिए, ஜீவ புஸ்தகத்துல என் பெயர் और எழுதப்பட்டிருக்கணும். जीवित की किताब में मेरा नाम लिखना அது चाहिए। கிறுக்கப்படக்கூடாது.
वो नाम को हटाना नहीं चाहिए। பிதாவுக்கு முன்பதாக நான் நிக்கணும். पिता के सामने खड़ा होना चाहिए। எனக்கு பலன் தாரும். मुझे ताकत दीजिए। இந்த பூமியில ये संसार पर வருகிற கஷ்டங்களையும் आने वाले संकट को பாடுகளையும் और दुखदाई को உதறி தள்ளிவிட்டு सबको झाड़कर ஓட எனக்கு பலன் தாரும். आपके लिए दौड़ने के लिए मुझे ताकत ஆண்டவரே दीजिए। கேளுங்க எனக்கு பலன் தாரும். पूछिए प्रभु मुझे ताकत ஆண்டவரே दीजिए। எனக்கு பலன் தாரும். पूछिए प्रभु मुझे ताकत ஆண்டவரே दीजिए। எனக்கு பலன் தாரும். मुझे ताकत ஒரு दीजिए। மனவட்டி போல என்னை ஆயத்தம் பண்ண உதவி एक செய்யும். दुल्हन के समान मुझे तैयार कीजिए। ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்யும். सारी चीजों में विजय पाने के लिए मुझे ताकत दीजिए। ஆண்டவரே ஒருபோது என் சரீரமா ஆவி ஆத்தும கரைபற்ற கூடாது. परमेश्वर हर पल कभी भी परमेश्वर मेरा प्राण ஒருபோது शरीर कभी கரைபற்ற भी கூடாது. दाग नहीं होना चाहिए। என்ன ஒப்பு கொடுக்கறப்பா. मेरे अपने आप को कबूली என்ன देता ஒப்பு हूँ। கொடுக்கறப்பா. मैं दे रहा हूँ परमेश्वर अपने ஒப்பு जीवन। கொடுக்கறவங்க जो लोग कबूली ஒப்பு कर रहे கொடுக்கறவங்க हैं, जो लोग कबूली कर रहे हैं, கர்த்தரோடு பேசுங்க. परमेश्वर से बात कीजिए। ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. परमेश्वर आपको देख रहा है। உங்களை பார்க்கறாரு. परमेश्वर देख रहा है आपको। உன் வஸ்திரம் உனக்கு தான். आपके कपड़ा आपके लिए है। உனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம். आपके लिए बनाया हुआ कपड़ा आपके அந்த लिए வெண் है। வஸ்திரம் உனக்கு தான். वो सफेद कपड़ा आपके लिए है। அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். वो तैयार करके रखा है। உனக்காக அழகா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். आपके लिए बड़ी सुंदरता से तैयार करके रखा இந்த है। பூமியில ப்ரிப்பேர் ஆகி ये संसार में तैयार அதை होकर எப்படியாவது போய் வாங்கிக்க. किसी तरह से लेकर எப்படியாவது பெற்றுக்கொள். किसी से पाकर எப்படியாவது பெற்றுக்கொள். कैसा भी ले लूंगा। ஒருபோது இழந்துட கூடாது. कभी भी खोए मत। உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर बच्चे लोग से बात करने के लिए धन्यवाद। சபையோடு பேசுற வார்த்தைகளுக்காய் कलीसिया ஸ்தோத்திரம். से बात करने के लिए உங்களை धन्यवाद। பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். पवित्र से सुरक्षा தேவ कीजिए। கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். परमेश्वर का மகிமைப்படட்டும். आपका नाम का महिमा हो। கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर परमेश्वर आपका नाम पे हो। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से मांगते मेरे எங்கள் ஜீவனுள்ள நல்ல मेरे பிதாவே. जीवित पिता। ஆமென்.